முதற்கண் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகம் யாவையும் தாங்குல வாக்களும் நிலை பெருத்தலும் நீக்கவும் நீங்கலாம் அழகிலா விளையாட்டுடைய யாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாகலி என்கின்ற கம்பருடைய வரிகளை கொண்டு எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். என்ன தலைப்பு அப்படின்னா, அதிசய கோயில்களும் ஆன்மீக செய்திகளும் அதை பற்றி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஏன்னா நம்ம நிறைய கோயிலுக்கு போவோம், ஆனா அந்த கோயிலில் இருக்கின்ற சிறப்புகள் நமக்கு தெரியாது. அதை பற்றியும் சில அரிய ஆன்மீக தகவல்களை பற்றியும் நாம் இப்பொழுது பார்ப்போம். நம்முடைய எஸ்கேபிசி ட்ரஸ்டுடைய ஒரு சாதனை கோயில் நம்முடைய அம்பத்தூர் ஸ்ரீ கன்னியா பரமேஸ்வரி அம்மன் கோயில். முதற்கண் அந்த வாசவம்மாவுடைய பாதத்தை நமஸ்கரித்து என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். நம்ம எல்லாரும் காஞ்சிபுரம் போவோம், நிறைய தடவை போயிருக்கோம். நம்ம வீட்டுல திருமணம் விசேஷம் அப்படின்னா டெஃபினட்டா நம்ம காஞ்சிபுரம் போகாம இருக்க மாட்டோம். சென்னைக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. இந்த காஞ்சிபுரத்தில் நம்ம என்ன கோயிலை பார்ப்போம்னா, ஏகாம்பரநாதேஸ்வரர் கோயிலை பார்ப்போம். மிக பழமையான ஒரு கோயில். வரராஜ பெருமாள் கோயில் போவோம், காமாட்சி அம்மன் கோயில் போவோம், நிறைய கோயில் போவோம். ஆனா அந்த ஊர்ல ஒரு அற்புதமான தமிழகத்தினுடைய மிகப்பெரிய கோயில் ஒன்று இருக்கிறது. முதல் நான் சொல்றது ராஜராஜ சோழன் கட்டிய பிரகதீஸ்வரர் ஆலயத்திற்கு முன்னால் கிட்டத்தட்ட 1200 வருடத்துக்கு முன்னால் தமிழ்நாட்டில் கட்டப்பட்ட மிகப்பெரிய கோயில். ரொம்ப அழகான வார்த்தையே கிடையாது, அவ்வளவு அற்புதமான கோயில். 78 சன்னதிகளை உடைய கோயில். நீங்க நினைச்சு பாருங்க, அந்த கோயில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும். வெளியில வந்து நீங்க பாத்தீங்கன்னா பெரிய கோயில், அது ரொம்ப அழகான கோயில். அந்த கோயிலுக்கு பல சிறப்புகள் உள்ளன. அது என்ன கோயில் அப்படின்றத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி யாராவது கெஸ்ட் பண்ண முடியுமா? அது என்ன கோயில் யாராவது சொல்ல முடியுமா? இந்த கால் தூக்கி அவ்வளவுதான். அந்த கோயிலோட பெயர் இல்ல, அந்த பெருமாள் கோயில் இல்ல, அது ஒரு சிவன் கோயில். சிவன் கோயில். அதாவது பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்காரர்கள் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. நம்ம ஊர்ல இருந்து வர்றவங்க ரொம்ப கம்மி. சார் வந்து ஹிஸ்டரி ப்ரொஃபசர். சோ அதுல ஒரு கைத்தட்டல் ஒன்று டெஃபினட்டா ஒரு கைலாசநாதர். நீங்க அவர் கொஞ்சம் எட்டு கொடுத்துட்டீங்க, அவர் கரெக்டா சொல்றாரு. ரொம்ப அற்புதமான ஒரு கோயில் கைலாசநாதர் கோயில். அதனுடைய சிறப்புகள் என்னன்னா, இப்ப பொதுவா நம்ம சொல்லுவோம் நாயன்மார்கள் வரலாறு நம்ம படிச்சிருக்கோம். 63 நாயன்மார்கள் மனிதனாக பிறந்து இன்று தெய்வத்தன்மை அடைந்தவர்கள் 63 நாயன்மார்கள். அதெல்லாம் கதையா, அது உண்மையா? அதற்கான சான்று அந்த கோயில். அதற்கும் சென்னைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. என்னன்றதை நான் சொல்றேன், ஐயாவுக்கு தெரியும். 63 நாயன்மார்கள் கதை அல்ல, அது உண்மை அப்படின்றது ஒரு பெரிய சான்று அந்த கோயில் இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த கோயில என்ன இருக்குன்னா, ஒரு விமானம் நம்ம கோயில பார்ப்போம். ஒரு கோயில பாத்தீங்கன்னா 2 விஷயங்கள் பொதுவா எல்லாருக்கும் ஒரு காமன் பீப்புளுக்கு தெரியும். நம்ம கோயில் உள்ளாக்க போயிட்ட உடனே ஒரு கோபுரம் இருக்கு இல்லையா? கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கருவறைக்கு மேல இருக்கிறது விமானம்னு பேரு. அது எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப சிம்பிளான விஷயம். இந்த கோபுரம் அப்படின்ற அமைப்பு தோன்றிய இடம் கைலாசநாதர் கோயில் காஞ்சிபுரம். இரண்டாவது. மூன்றாவது, அற்புதமான ஓவியங்களை உடையது அந்த கோயில். ரொம்ப அந்த ஈஸ்வர் கலர் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த சமீப கலர். அதை போன்று ஏன் அஜந்தா எல்லோராவும் இருக்கின்ற ஓவியங்களை போல பல ஓவியங்கள் அங்கே தீட்டப்பட்டு ரொம்ப அற்புதமாக மிகுந்த கோயில் கைலாசநாதர். இப்போ அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், பொதுவா அந்த பூமியில நம்ம தெரிந்த பிறகு நம்ம ஏன் ஆன்மீகத்துல ஈடுபடணும் அப்படின்னா, மீண்டும் பிறவா வர வேண்டும். அதுதானே நம்ம செய்யற பாவ புண்ணியம் வரவே கூடாது. இறைவனுடைய காலடியை நாம் சேர வேண்டும் அப்படின்றதுக்கு தான்
எல்லா தான தர்மமும் பண்றோம், நம்ம வேண்டிக்கிறதும் அதுதான். அந்த கோயில்ல ஒரு நுட்பமான விஷயம் செய்திருக்கிறார்கள். அங்கே இருக்கிற கருவறைகள், அதை நீங்க சுத்தி வந்தீங்கன்னா உங்களுக்கு மறுஜென்மம் இல்லை என்று நம்பப்படுகிறது. சாதாரணமா அந்த கோயில அந்த கருவறையை சுத்த முடியாது. அது என்னன்னா புனர்ஜென்மம் வாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கைலாசநாதரை கோயில், அந்த கைலாசநாதரை நீங்க வணக்கம் கொடுத்தீங்கன்னா பக்கத்துல அப்படியே விட்டா போய் நம்ம சுத்த முடியாது. ஒரு சின்ன சந்து, அந்த சந்துல ஊர்ந்து உள்ளார போகணும், அந்த கருவறையை சுத்தி வரணும், அப்புறம் திரும்பி ஊர்ந்து வெளியில வரணும். அது எப்படி என்றால், ஒரு தாயோட வயிற்றுல ஒரு குழந்தை உருவாகி பிறப்பதை போல அந்த கருவறை அமைக்கப்பட்டிருக்கிறது. எப்ப 1300 வருடத்திற்கு முன்னால். அது மட்டும் கிடையாது, இன்னொரு முக்கியமான விஷயம். பொதுவா நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு ராஜா வந்து இன்னொரு நாட்டின் மீது படையெடுக்கிறான் அப்படின்னா சும்மா இருக்க மாட்டான். நம்ம வாதாபி குண்டா நரசிம்மூர்த்தி, நான் வந்து ரொம்ப தவறா சொல்ல முடியாது, ப்ரொஃபசர் இருக்காரு, நரசிம்ம பல்லவன் சண்டைக்கு போறான். போய் வாதாபியை என்ன செய்யறான்? தூக்குறான், அடிக்கிறான். அங்க இருக்கிற மிகப்பெரிய மண்டபங்கள், கோயில்கள், அரண்மனை எல்லாத்தையும் உடைக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு தெரியும், அங்க இருக்கிற ஒரு கணபதி சிலை அவனுடைய கவனத்தை கவர்கிறது. பரஞ்சோதி முனிவன், நரசிம்மன் கூட அந்த செய்யல, நரசிம்ம பல்லவனிடம் கணபதியாக இருந்த பரஞ்சோதி அதை கொண்டு வருகிறார். அந்த வாதாபி கணபதி எப்படி வழிபாட்டுக்கு வந்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போல ஏன்னா பல்லவர்கள் வந்து 2 முறை சாளுக்கியரை வென்றிருக்கிறார். ஒன்று நமக்கு அனைவருக்கும் தெரியும், இரண்டாம் புலிகேசி தோற்கடிக்கப்பட்டார் நரசிம்மனார். அடுத்தது பாத்தீங்கன்னா, இதனால பைக்கு படி வாங்கணும்னு முதலாம் விக்ரமாதித்தன் அப்படின்ற சாளுக்கிய மன்னன் வரான் சண்டைக்கு. காஞ்சிபுரத்தை நெருங்குறான். அப்ப இவங்க ஒரு ஐடியா பண்றான். பரமேஸ்வரவர்மன் வந்து அந்த ராஜா, பல்லவ மன்னன், மிகப்பெரிய படையோட அவன் வருகிறான். சரி, அந்த படையை எடுத்து நம்ம தப்பிக்கணும், என்ன செய்யறது? ஒரு ஐடியா பண்றான். என்ன பண்றாங்கன்னா, ஊரை விட்டு எல்லாரும் காலி பண்றான். காஞ்சிபுரத்துல யாருமே கிடையாது. அவன் சண்டைக்கு வரா, வந்து சண்டை போடணும்னு வந்து பாக்குறான். மத்தவங்க யாருமே இல்லை. இவன் தப்பிச்சு போயிட்டு ஒரு இடத்துல காத்துட்டே இருந்தான். அப்புறம் திரும்பி வந்து சண்டை போடுறான். இந்த முதலாம் விக்ரமாதித்தனும் தோற்கடிக்கப்படுகிறான். சரி, 2 தடவை சாளுக்கியர்கள் தோல்வி அடைந்துவிட்டார். 3ஆவதாக இரண்டாம் விக்ரமாதித்தன் சாளுக்கிய மன்னன், ரொம்ப மிக பிரமாதமான ஒரு தளபதி, போர் வீரன். அவன் மனசுல கோபம் இருந்துட்டே இருக்கு. நம்முடைய முன்னோர்களை தோற்கடித்த பல்லவர்களை எப்படியாவது தீர்த்து கட்டணும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு படையை உருவாக்கி காஞ்சிபுரத்தை நோக்கி வருகிறார். காஞ்சிபுரம் ஒண்ணுதான் பார்த்தோம்னா, அதே போல நரசிம்மன் ஒரு ஐடியா பண்றான். என்ன பண்றது? தப்பிச்சு போயிடலாம், வேற ஒன்றும் கிடையாது. அங்க இருக்க சட்டம் முடியாது. அதனால அவன் வெளியே போயிருக்கான். இரண்டாம் விக்ரமாதித்தனுடைய படைகள் காஞ்சிபுரத்தை வேகமாக நெருங்குகிறது. அப்ப அந்த நாட்டுல என்ன ஒரு தெரியுமா, மனைவிமார்களையும் போருக்கு அழைத்து வருகின்ற ஒரு வாடிக்கை இருந்திருக்கிறது. அப்ப என்ன நடக்குதுன்னா, தன்னுடைய மனைவியும் அந்த சண்டைக்கு அழைச்சிட்டு வராங்க. அவங்க பேரு லோகமகா தேவியின் பேரு. அந்த மனைவியும் அழைத்து வருகிறார். போர் படைகள் காஞ்சிபுரத்துல வெளியில நிற்கிறது. ராஜா என்ன பண்றான்? அவன் முன்னாடி போறான். முன்னாடி போகும்போது பெரிய காஞ்சிபுரத்துல அந்த கோயில், கைலாசநாதர் கோயில் முதலில் அவனுக்கு பின்படுகிறது. சரி, இந்த கோயில உற்சாக கிட்டக நெருங்க நீங்க சினிமாவோட ரோசத்துல காட்டுறாங்க இல்லையா, ஒரு அருமையான ஒரு கோயில் அவர் கண்ட தெரியுது. அற்புதமான ஓவியங்கள், பிரம்மாண்டமான கோபுரம் பாருங்க. இந்த கோயிலை நீங்க நிறைய பேர் பார்த்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. நான் அதனால கலவையிலே நான் கொண்டு வந்துருக்கேன். இங்க பாருங்க, இந்த கோயிலை பாருங்க, என்ன அழகா இருக்கு. இந்த கோயில் இது வேண்டாம், இந்த கோயிலுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு படத்துக்கு நான் என்னன்றதை நான் சொல்றேன். அற்புதமான கோயில், நீங்க பார்த்தீங்கன்னாலே ரொம்ப நல்லா இருக்கு. இதுதானே கீழே இது ரொம்ப அற்புதமா இருக்கும். நீங்க அந்த கோயிலுள்ள வெளியில வர மாட்டீங்க, ரசிப்பீங்க. அவ்வளவு அழகா இருக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு கோயில். இந்த கோயில்ல இன்னும் உள்ள போய் பார்க்கலாம். அங்க சார் நீங்க உட்கார்ந்து தவம் செய்யலாம். தவம் இந்த சென்ஸ் நம்ம வந்து அழகா உட்கார்ந்து நம்முடைய அழகா திங்க் பண்ணலாம், தியானம் செய்யலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் தியானம் பண்ணணும்.
அமைத்திருக்கிறார்கள். 72 இடம் இருக்கு அந்த கோயில். என்ன பாருங்க, அம்மா மூதேவி ஸ்ரீதேவி உருவங்கள் இருக்கு. நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது, பார்க்கலாம். நிறைய கோயில் இருக்கு. பட் இந்த கோயில் ரொம்ப அற்புதமா இருக்கு. சிவபெருமானுடைய பல உருவங்கள் பார்க்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த அப்புறம் விமானம் அப்படின்ற இதுதான ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுல விமானம்ன்ற ஒரு அமைப்பு வந்த இடம் இதுதான். இது வந்து மேல இருக்காது, கீழே தரையில இருந்து அப்படியே இதுதான் இந்த விமானம். முதல்ல தமிழ்நாட்டுல விமானம்ன்ற அமைப்பு தோன்றிய இடம் கைலாசநாதர் கோயில் ஆங்கிலம். நீங்க போயிட்டாலே தெரியும். சுற்றி தான் நீங்க கோயில் உள்ள. சரி, அதுக்கப்புறம் இவ்வளவு அற்புதமான இந்த கோயில்ல என்ன ஒரு பெரிய நிகழ்வு ஒன்று நடக்கும். அதான் இங்க நம்ம பார்க்கணும். என்ன ராஜசிம்மன் நினைக்கிறோம் என்ன செய்யறாங்கன்னா, உலகத்திலேயே யாருமே இதுவரை கட்டாத ஒரு கோயிலை நம்ம கட்டணும். உங்களுக்கு தெரியும், பல்லவ சாம்ராஜ்யம் எப்பேற்பட்ட சாம்ராஜ்யம். அதை பத்தி நிறைய ஆராய்ச்சிகள் போயிட்டு அவங்க யார் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, சத்திரிய பிராமணர்கள் சொல்றாங்க. சில பேர் வந்து இல்ல அவங்க வெளிநாட்டுல இருந்து வந்தாங்கன்னு சொல்றாங்க. தெலுங்கு பேசக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்றது யாரும் சரியா சொல்லல. சரி, இந்த ஆனால் ஒன்று அவங்க வேதத்தை பிரதானமாக நம்புவர்கள், சிவபக்தி உடையவர்கள், வைணவ பக்தியும் உடையவர்கள். நிறைய கோயில் கட்டியிருக்காங்க. அதற்கு உங்களுக்கு தெரியும், கோயில் அமைப்பு கோயில பேசுறேன், மீண்டும் பேசுகிறேன். கோயில் அப்படின்ற அமைப்பு எப்பொழுது வந்தது அப்படின்னு ஒரு பெண்ணாளம் அமரவதி அப்படின்னு ஒரு சோழ பெண், சோழ அரசு பெண் சொல்லப்படுற சோழ அரசு. அதுக்கு ஒரு பின்னாடி ஒரு பிளாஷ்பேக் என்னன்னா, ஒரு உங்களுக்கு திருச்சியில திருவானைக்காவல் கோயில் நீங்க போயிருப்பீங்க. அங்குதான் முதலாக செங்கல்லால் கோயில் அமைக்கப்பட்ட இடம் திருவானைக்காவல். அது என்ன? காவேரி கரை. ஆடி 18 இல்லையா, காவேரி பற்றி நம்ம பேசுவோம். அந்த காவேரி கரையில பொதுவாக சிவலிங்கங்கள் எங்கே அமைக்கப்பட்டன அப்படின்னா, மரத்துக்கு கீழே அமைக்கப்பட்டுதான். முன்னாடி யாரும் வசதி கிடையாது, எல்லாம் குடிசையில தான் இருப்பாங்க. ராஜா கூட பெரிய அரண்மனை கூட பின்காலத்துல தான் வந்தது. முன்னாடி சாதாரண ஒரு செங்கலால் சுட்டப்பட்ட ஒரு இடத்துல தான் இருப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, நம்முடைய அரண்மனைக்கோ வீட்டுக்கோ கொடுக்க மாட்டாங்க. அப்ப கோயிலுக்கு அமைப்பு எங்க இருந்துச்சுன்னா, ஒரு ஸ்தல விருட்சம், மரங்களை தெய்வமாக வழிபட்டாங்க. அப்ப சிவலிங்க வழிபாடுதான் உலகம் ஃபுல்லா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. நிறைய நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, மெக்சிகோ நிறைய இடத்துல கிடைக்குதுன்னு சொல்றாங்க. பிரவீன் மோகன் கூட ஒரு யூடியூப்ல ரொம்ப அற்புதமான சில ஆராய்ச்சிகள்லாம் பண்ணிருக்காங்க. சில பேர் அதை ஒத்துக்கிறதுல விஷயம். அந்த மரத்துல ஒரு மரத்துக்கு கீழே திருவானைக்காவல் இன்னைக்கு இருக்கிற இடம். அந்த இடம் போனீங்கனாலே அந்த மூலஸ்தானம் பார்த்தீங்கன்னாலே எப்பயுமே தண்ணி ஊடிக்கொண்டே இருக்கு. அது நீர், அந்த 5 கூட்டங்கள்ல நீரை குடிக்கின்ற இடம். அந்த இடத்துல ஒரு சிவலிங்கம் இருந்தது. அது மேல அந்த மரத்துல இருந்து தூசெல்லாம் விழும். அந்த தூசி விழுந்தே சிவபெருமான் மேல அப்படின்றதுனால ஒரு சிலந்தி, ஒரு விஷ சிலந்தி என்ன பண்ணிச்சா, அந்த சிவலிங்கத்துக்கு மேல கூடு கட்டிச்சு, அழகா வலை பிடிச்சு. இந்த வலையில அந்த தூசி அந்த இலையெல்லாம் விழுந்துரும். அது நம்ம சிவபெருமானுக்கு செய்யற ஒரு சேவையாக அது வருது. ஆனா அந்த பக்கம் ஒரு யானை ஒண்ணு இருக்கும். அந்த யானையும் சிவன் மேல இருக்கிற பக்தியின் காரணமாக காவேரியில இருக்கிற தண்ணியை எடுத்து, இது என்ன, இது மேல சிலந்தி கூடெல்லாம் கட்டியிருக்கு, இது சிலந்தி வலை பண்ணி இருக்கு, இது என்ன, அது மேல குப்பையெல்லாம் விழுந்துருக்கேன்னு சொல்லிட்டு அதை அபிஷேகம் பண்ணுமா அந்த சிவலிங்கம். அப்ப என்ன ஆகும், அதனுடைய வலை இதாயிடும், சேதமாயிடும். அதனால சிலந்திக்கு கோபம், சிலந்தி மீண்டும் மட்டும் அந்த யானை வந்து தண்ணியை விடும். இதே மாதிரி 2 பேருக்கும் நிறைய பிரச்சனைகள். கோபம் வந்தது சிலந்திக்கு ஒரு நாள். அந்த யானையோட அந்த துக்கி கையில உட்கார்ந்து போய் விஷ சிலந்தி அந்த யானையை கடிக்கிறது. யானை ஊங்கி அடிக்கிறது. யானையும் இறந்து விடுகிறது, சிலந்தியும் இறந்து விடுகிறது. சிலந்தியோட நோக்கம் என்ன, சுவாமி மேல தூசி எதுவும் விழக்கூடாது அப்படின்றது அவருடைய குறிக்கோள். அதனால அடுத்த ஜென்மத்துல ஒரு ராஜா வீட்டுல பிறக்க போகுது. அது யாரும் பிறக்க. அப்ப சோழ இளவரசி
கமலவதியின் பேர். அந்த அம்மாவுக்கு வந்து பிரசவ வலி வந்துடுச்சு. பிரசவ வலி வந்து உடனே அந்த செய்தி அரசனுக்கு சொல்கிறார். சுபதேவன் அந்த ராஜா பேர், சோழ அரசன் பேர் சுபதேவன், சிற்றரசன். நீங்க என்னடா பேரு ஹிஸ்டரியில காணமே பயப்படுவாங்க, சிற்றரசன். அந்த சுபதேவனுக்கு ஒரு செய்தி வருது, இதுல வந்து அரசிக்கு வந்து லேபர் பெயின் வந்துடுச்சு, குழந்தை. உடனே பாருங்க, நம்ம இப்பெல்லாம் குழந்தை எப்போ பிறக்கும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆப்ரேஷனுக்கு எல்லாம் கூட நம்ம டைம் பிடிக்கணும். அதே போல அவனுக்கு ரொம்ப லீகலா இருக்கான். அரசன் தன்னுடைய ஆஸ்தான ஜோதிடரை கூப்பிட்டு கேட்கிறான், குழந்தை இப்போ பிறந்தா எப்படி ஜாம டைம் நல்லா இருக்கும் பாருங்க. உடனே அந்த ஜோதிடர் பார்த்து சொல்றாரு, ஐயா சாமி, ஐயா இது ரொம்ப நல்ல நேரம் இல்லை, ஒரு நாழிகை கழித்து இந்த குழந்தை பிறந்தால் இந்த குழந்தையோட பெயர் உலகத்துல அப்படியே நினைச்சு நிற்கும். இப்போ குழந்தை பிறந்ததும் பிரோஜனம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஜோதிடர். நம்ம என்ன பண்ண முடியும், பண்ண முடியாது போது இந்த விஷயத்த கூட இருக்கிற தாதிகள் அவங்க கேட்கிறாங்க. கேட்டுட்டு உள்ளாக்க போய் அந்த அரசிகிட்ட சொல்றாங்க, தமிழக அரசிகிட்ட. அந்த அம்மாவை கேட்குது, இப்போ கையில் இருப்பாங்க என்ன பேசிக்கிறாங்க. ஜோதிடர் என்ன சொன்னாங்க, அந்த அம்மாவுக்கு ஆசை இல்ல ஒரு நாளைக்கு கைக்கு குழந்தை பிறந்தால் உங்களுடைய குழந்தை மிகப்பெரிய சாதனையை செய்யும் பேசுகிறாங்க. இப்ப குழந்தை பிரயோஜனம் அந்த தாய்ப்பாடு தாயோட எண்ணம் பாடு. அப்படியா, சரி, அப்ப இந்த குழந்தை இப்ப பிறக்க வேண்டாம். ஒரு நாளைக்குன்னா 24 நிமிஷம், 2 நாளைக்குன்னா 1 மணி நேரம். சோ 24 நிமிஷம் நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு நாளைக்கு என்ன தலையில கட்டி தொங்க விடுங்க. அந்த அம்மா சொல்லுங்க, நாங்க எல்லாம் பயப்படுறாங்க, நீங்களும் குழந்தை வர சமயத்துக்கு தலையில கட்டி போடுன்னு சொல்றீங்க, நாளைக்கு என்ன ஆகும், நிச்சயமா உயிரோட இருக்க மாட்டேன். அது வேற விஷயம். நான் இறந்து விடுவேன், எனக்கு நல்லா தெரியும். நான் இருப்பது உயிரோடு இருப்பது முக்கியம் அல்ல, என்னுடைய குழந்தை ஒரு சாதனை செய்ய வேண்டும். நீங்க செஸ்ல பாருங்க, நீங்க எவ்வளவு பெரிய பிரக்யானந்தா அவங்க அம்மா எவ்வளவு பெரிய தன்னுடைய குழந்தைகள் மிகப்பெரிய சாதனையை செய்யணும்னு நினைக்கிற ஒரு எண்ணம் தாய்களுக்கு உண்டு இல்லையா? சோ அவங்க என்ன பண்றாங்க, பரவாயில்ல உயிரே போறாங்க, பரவாயில்ல என தலைமையை கட்டி பண்றாங்க. இதனுடைய ஆணையில அவங்க ஆர்டர் போடுறாங்க. எல்லாரும் என்ன பண்றாங்க, வழி இல்லாம அந்த ஒரு ஆளை கட்டி உத்தரவு சொல்லுவாங்க, அந்த இதுல தலைக்கே கட்டி விடுறாங்க. கரெக்டா 24 நிமிஷம், ஒரு நாளைக்கு போயிருக்கு. கீழே என்ன இது பண்ணி விடுங்கிறாங்க. குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை தாயோட வயிற்றுல தலைக்கே இருக்கிறதுனால பிளட் சர்க்குலேஷன் நிறைய போய் அதனுடைய கண்கள் எல்லாம் அப்படியே சென்று ரெட்டிஷா மாறிடுச்சு. குழந்தை பார்த்தா அழுது நல்லா நல்லா இருக்கு, ஆனா கண்ணு வந்து கண்ணு பார்த்தா ரெட்டிஷா இருக்கு. சரி, என்ன அதனாலதான் அந்த குழந்தைக்கு பேரு கோ செங்கன் அப்படின்னு பேரு. கோ என்றால் அரசன், செங்கன் செம்மையான கண்களை உடையவன் அப்படின்றதுனால அந்த குழந்தைக்கு செங்கன் பேர் வைக்கிறாங்க. பிற்காலத்துல அவருக்கு கோ செங்கன் பேர். 63 நாயன்மார்கள் அவரும். அவர் என்ன செஞ்சார், அந்த சிலந்தியோட மறு அவதாரம் தான் இந்த கோச்செங்கன். அவர்தான் இப்ப நீங்க இந்த தேசம் 108 இந்திய தேசம் போறோம், தேவார திருத்தலங்கள்லாம் போகும்போது சொல்லுவாங்க, காவேரி கரையில இருக்கிற 70 திருத்தலங்களுக்கு உங்களை அழைத்து செல்வது. அந்த காவேரி கரையில இருக்கிற 70 கோயில்களையும் கட்டியவன் கோச்செங்கன். எப்படி கட்டினான், மரத்துக்கு கீழே இருக்கிற அத்தனை சிவலிங்கத்தையும் அழகா அது ஸ்தல விருட்சமாக மாற்றி அந்த லிங்கத்தை கொண்டு போய் சுட்ட செங்கல், கல்லால கட்டல, நல்லா கவனிச்சு பாருங்க, வெறும் சாதாரண களிமண் இல்ல சாதாரண சுட்ட செங்கலால ஒரு கருவறையை அமைத்து அந்த லிங்கங்களை எந்த மரத்துக்கு கீழே சிவலிங்கங்கள் இருந்ததோ அது ஸ்தல விருட்சமாக மாறி. இது கிட்டத்தட்ட 3ஆம் நூற்றாண்டு. அப்பதான் கோயில்ன்ற அமைப்பே வந்ததுன்னு சொல்றாங்க. ஒரு பெரிய புராணத்தில் குறிப்பிட்டிருக்கிறது. சொன்னது பெரிய புராணம் வந்து இதை பற்றி இருக்கின்றாங்க. அந்த சிலந்தியோட மறு அவதாரம், சிலந்தினா மறுக்கிறதுல கோச்செங்கனாக வந்தது அப்படின்றதுனாலதான் இந்த இதை போல செங்கல்லால் கட்டப்பட்ட கோயில்கள் அமைக்கப்பட்டது. பல்லவர்கள் என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு மேல ஒரு ஸ்டெப் போனாங்க. எங்கெங்க கற்கள் இருக்கிறதோ அந்த கல்லில் எல்லாம் குடைந்து ஒரு குதிரை கோயிலை அமைத்தார்கள். அது கொஞ்சம் மாதிரியான கருத்துக்களை ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா,
பல்லவர்கள் தான். இப்ப நீங்க மட்டக்கப்பட்டிருக்க ஒரு கல்வெட்டு இருக்கு. கல்லாலும் மண்ணாலும் மரத்தாலும் இல்லாமல் இந்த கல்லை நான் வந்து கோயிலை அமைத்திருக்கிறேன்னு மகேந்திர பிரதமர் ஒரு குறிப்பை எழுதியிருக்கிறான். எனவே பல்லவர்கள் தான் குடவரை கோயிலை அமைத்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் பாண்டியர்களுடைய இடத்துல பல்லவர்களுக்கு முன்னே குடவரை கோயில்கள் அமைந்திருக்கின்றன அப்படின்னு இப்போது ஆராய்ச்சியாளர்கள் அதை பற்றி போயிட்டு இருக்காங்க. அது சரியான அது அதை பற்றி சொல்ற முடியல. சரி, எதுக்கு சொல்றேன்னா, அதே போல கோயில் அப்படின்ற ஒரு அமைப்பை ராஜசிம்மன் தான் முதல் மகேந்திர பிரதமர் கட்டணம் குடவரை கோயிலை அமைத்தால் சந்தேகமே கிடையாது. அவன் கட்டது பார்த்தீங்கன்னா கடற்கரையோரம் கைலாசநாதர் கோயில் மாதிரியே இருக்கும். கடற்கரை கோயில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இருக்கும். நீங்க பார்த்தீங்க நம்ம பீச்சில் பார்த்தீங்கன்னா அதே மாட்டோம். இதே மாதிரி பீச்சில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோயில் இருக்கும். அது அது வந்து பீச்சில் கடற்கரையில் கரையில கட்டின கோயில், ஊர் உள்ளாக்க கட்டின கோயில் கைலாசநாதர் கோயில். இவனே ஒரு சின்ன குன்றுல ஒரு கட்டியிருக்க ரொம்ப அற்புதமா இருக்கும். செஞ்சிக்கு பக்கத்துல அந்த கோயில். இந்த கோயிலோட பெயர் எல்லாம் சொல்ல முடியுமா? யாராவது தெரியுமா? இதே மாதிரி அந்த கடற்கரை கோயிலுடைய அமைப்பு மாதிரி ஒரு சின்ன குன்று இருக்கு. அந்த குன்று மேல இருக்கு. அந்த குன்றுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மொழு மேல ஸ்டெப்ல ஏறணும். இந்த கல்கி படத்தெல்லாம் படிச்சேன்னா வரும் இல்லையா, அப்படியே மேல அழகாக அப்படி மேல ஏறி போனா மகேந்திர ஒரு பொண்ணு படிக்கும்போது இப்போ உடம்புலாம் சின்ன இன்னைக்கு அதே மாதிரி இருக்குங்க. சின்ன சின்ன ஸ்டெப்ஸ், அந்த ஸ்டெப்ஸ்ல மேல ஏறி பார்த்தீங்கன்னா இப்ப அந்த கடற்கரை கோயில் போன்ற ஒரு அமைப்பு. பக்கத்துல மடு, அந்த மடுல மீன்கள்லாம் தூங்கும். அங்கேயும் ஒரு நம்ம அஜந்தாவில் காணப்படுகின்ற மாதிரி ஓவியங்கள், சிவபெருமானுடைய ஓவியங்கள், ஸ்ரீலங்காவில் காணப்படுகின்ற ஓவியங்களுக்கும் இந்த பனமலைப்பேட்டை, அந்த ஊர் பேர் பனமலைப்பேட்டை, நான் சொல்லிட்டேன். பனமலைப்பேட்டை செஞ்சுக்கு பக்கத்துல ஒரு 13 கிலோமீட்டர் தலதீஸ்வரர் ஆலயம் பேர். அது வந்து எப்படி இருக்கும், தமிழகத்துல ரஷ்யாவை சேர்ந்தவர்கள் ஜெர்மனியில இருந்து ஒரு டூரிஸ்ட் வருவாங்க. ரஷ்யாவில் வந்து ஆர்காலஜிஸ்ட் வருவாங்க. அவங்களாம் மேலே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பனமலைப்பேட்டை லேக் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வயல்வெளிகள், மேல பார்த்தீங்கன்னா அந்த கோபுரம் மேல மீன்கள் தூக்கி விளையாடும். அது எப்படி சினிமாக்காகவும் ஏன் அதை எடுத்துக்கோங்க எனக்கு தெரியல. பர்மிஷன் ஆகணும் நினைக்கிறேன். அற்புதமான கோயில். சரி, அது எதுக்கு நான் என்ன சொல்லுவாங்கன்னா, ராஜசிம்மன் இதை போல ஒரு அழகான கோயிலை பந்தங்கள் தீட்டி நம்ம 78 இடம் இந்த சன்னதி எல்லாரும் உட்கார்ந்து அழகா தியானம் பண்ணலாம். அங்க ஒவ்வொரு இடத்துலையும் வண்ணங்கள் தீட்டப்பட்டிருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 90% அந்த டிராயிங் எல்லாம் போயிடுச்சு. ஒரு தலை ஏதோ கொஞ்சம் தெரியும். அதே பார்க்க ரொம்ப நல்லா. சரி, அப்படி அற்புதமான ஒரு கோயிலை அவன் படைத்து விட்டான். கலர்ஃபுல் நினைச்சு பாருங்க, அவ்வளவு அழகான கலர்ஃபுல்லான ஒரு கோயில் பார்க்கும் போதே ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துகின்ற கோயில். கட்டி முடிச்ச பிறகு அவன் மனசுல ஒரு கர்வப்பட்டு என்ன தெரியுமா சொல்றான், நான் சாதித்ததை போல இனிமேல் இந்த உலகத்துல யாருமே கோயில் வர அவ்வளவு அற்புதமா இந்த கோயில் அமைச்சிருச்சு. ஒரே சந்தோஷம். ஒரு குறிப்பிட்ட நாள் கும்பாபிஷேக தேதியை பிக்ஸ் பண்ணிட்டார் ராஜா. நாளைக்கு வச்சுக்கோங்க, நாளைக்கு கும்பாபிஷேகம். ரொம்ப சந்தோஷமா ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டாரு. பண்ணிட்டு அரண்மனைக்கு போறாரு. அரண்மனைக்கு அவர் போயிட்ட உடனே இன்னைக்கு ராத்திரி படுக்கிறார். திடீர்னு பார்த்தா ஒரு பேரை சொல்லி அசிரிக்கு ஒரு குரல், தெய்வீகம், தெய்வத்தினுடைய குரல் அவருக்கு கொண்டிருக்கிறது. ராஜசிம்மா அங்கு ஏற்றிருக்கிறார். ஆனா சவுண்ட் கொண்டு வெளியில நீ வந்து நினைச்சிட்டு இருக்கல, ஒரு அற்புதமான ஒரு கோயிலை காஞ்சிபுரத்துல கட்டிட்டோம், இனி எல்லாரும் வந்து வெளிநாட்டுக்காரர்கள் வந்து எல்லாரும் வந்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். கிடையாது. ஒன்றை விட ஒரு ஆள் உன்னுடைய ராஜ்யத்திலேயே இருக்கிற ஒரு ஆள் ஒரு கோயிலை கட்டியிருக்கிறான். உன்னுடைய ராஜ்யத்திலே கட்டியிருக்கான். அவரும் நாளைக்கு தான் கும்பாபிஷேக தேதியை வைத்திருக்கிறார். அவரும் 6 to 7:30. நான் உன்னுடைய கோயிலுக்கு வரப்போவதில்லை. நாளைக்கு அவனுடைய கோயிலுக்கு செல்ல போகிறேன். அந்த ஆளுந பேரையே நான் சொல்றேன்னு சொல்லி பேரை சொல்றாரு. பூசலாம் உங்களுக்கு தெரியும். 63 நாளை பார்க்கல அவரு வந்தார். பூசலாம்ன்றவர் என்ன உங்களுக்கு தெரியுமா? என்ன பக்கம் போயிருக்கார்? திருநீன்றோம். நம்ம கன்னியாகுமரி தெரியும். அந்த
திருநீன்ற ஊர்ல தான் ஒரு கோயில் கட்டியிருக்கிறார். திருநீர் ராஜசிம்மன். திருநீன்ற ஊர் அவருடைய இடம், தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிறது. அந்த ஊர்ல நமக்கு தெரியாம ஒரு பிராமணர், ஒரு ஏழ்மையான பிராமணர் கோயிலை கட்டிருக்கிறார். யார் சொல்றாங்க? சுமூகமான ஒரு சொல். ரைட் கூட்டெல்லாம் போயிடுச்சு. உடனே தளபதி எல்லாம் கூப்பிடுறாரு, வாங்க எல்லாம் மான்ஸ்வாசம் வாங்கன்னு சொல்லி எல்லாரும் ஸ்பைய கூப்பிட்டு, ஏயா நான் ஒரு பயங்கரமான மிகப்பெரிய கோயிலை கட்டிருக்கேன்னு நான் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னன்னா நம்ம நாட்டிலேயே யாரும் கோயில் கட்டியிருக்கலாம், நம்ம ஊர்ல இங்க இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் வெளியிருந்தா எனக்கு இந்த செய்திக்குமே புரியலையே. நான் உடனே அவங்க கடையை வச்சுக்கிறேன், நம்ம ஊர்ல கிடையாது சார், கிடையவே கிடையாது, இறைவனே சொல்லியிருக்கேன். வாங்க போய் பார்க்கலாம் எல்லாரும் நினைச்சிட்டு ராத்திரியோட ராத்திரியா திருநீன்ற ஊர் படிக்கிறார். திருநீன்ற ஊர்ல இருக்கிற பெரிய சபை, இந்த சபையோடு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களை என்ன பண்ணிட்டு ராத்திரியோட ராத்திரியா மீட்டிங் எப்படியா அந்த கோயில யார் யார் பூசினார் ராஜா கேட்கிறாங்க. அந்த ஊர்ல இருக்கிற தலைவர்கள் சொல்கிறார், ஐயா மாதிரி கோயில் ஒண்ணுமே கிடையாதுங்க, ஆனால் ஒரு அந்தனர் ஒருவர் இருக்கிறார். அந்த அந்தனர் நேரத்தை சொல்றாரு, அவர் எப்போ பயங்கர சிவபக்தி, மிகவும் அவருடைய ஒரு அவரு எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு கோயிலை கட்ட போறேன், உதவி செய்யுங்கள் செய்யல. அதனால ஆனா அங்க இருக்கிற அந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்து அவர் தியானம் பண்ணிட்டே இருப்பாங்க. அது தான் எனக்கு தெரியும், நீங்க இப்ப கூட தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம எல்லாரும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போனா காலையில 5 மணி போய் பார்த்தா தியானம் பண்ணி தியானம் பண்ண சத்தத்தை கேட்டு குடிக்கிறாரு. ராஜா எதுக்கு உரையில ஊர் தலைவர்கள்லாம் ஊர் மக்கள்லாம் இருக்கிறாங்க. பதிலி போய் எழுதிக்கிறாங்க, என்ன உடனே ராஜா கோயிலில் இருந்து இறந்துக்கிறாங்க. ஐயா உங்களுக்கு பேர் பூசலாம் தான், ஆமா நீங்க தான் கோயில் கட்டியிருக்கீங்களா நடந்து, ஐயா மன்னிச்சிருங்க கோயில் கட்டியிருக்கேன். மக்கள் ஊர் தலைவர்லாம் இந்தியா கட்டியிருக்கேன் எங்களுக்கு தெரியாம ராஜா இல்லைன்னு தப்பா இருக்காங்க. நான் மனதால கோயிலை கட்டியிருக்கேன், எனக்கு வசதி இல்லை, ஆனா ஒரு நல்ல சிவபெருமான கோயிலை கட்ட வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசையில மனசாலே நானே ஃபவுண்டேஷன் பண்ணேன், அதுக்கப்புறம் செவல் வச்சேன், அப்புறம் ஒவ்வொன்றா நான் இறைவனுக்கு எப்படி அந்த கோபுரம் கூட பாருங்க வித்தியாசமாக கட்ட வேண்டும் அப்படின்னு நான் மனசுல ஒரு வித்தியாசமாக நான் கட்டினேன். கும்பாபிஷேகம் வச்சுருக்கேன். நீங்க 6 ஏழு ராஜா ஒண்ணுமே பேசல, கீழே விழுந்து அந்த பூசலாக இருக்கின்ற அந்த ஏழை பிராமணரை வணங்குகிறார். எல்லாருமே ஆச்சரியம், எல்லாமே கேட்டு கூடுறாங்க, ஒரு புரியல. பூசலா கேட்கிற பதறி போறாரு, ஏன் எல்லாரும் விடுறீங்க? அரசன் சொல்கிறார், ராஜசிம்மன் நான் சொல்ற அந்த கைலாசநாதர் கோயிலை கட்டினானே அந்த ராஜசிம்மன் சொல்கிறார், ஐயா உங்களை போன்ற ஒரு தெய்வாம்சம் பொருந்திய கடவுளுக்கு பிடித்த மனிதரை நான் பார்க்கவே இல்லை, எனக்கு அசிரிதி கேட்டது. நீங்க இந்த மாதிரி மனசால இல்ல, நீங்களும் ஒரு கோயிலை கட்டி இருக்கிறீர்கள் அப்படின்ற செய்தி எனக்கு இறைவனே சொன்னார். உங்களை பார்க்கும் போதுதான் தெரியுது நீங்க மனசால கோயில் கட்டிருக்கீங்கன்னு. என்னுடைய கர்வம் அழிந்தது. என்னுடைய கோயில் எப்படி ஆகாவுன்னு நான் நினைச்சேன், இல்ல என்னை விட உயர்ந்தவர்கள் நீங்கள் தான் அப்படின்னு அவர் வணங்கி நின்றான் அப்படின்னு பெரிய புராணத்துல அவர் கூறியிருக்கிறார். இந்த செய்தி சமஸ்கிருதத்துல கல்வெட்டாக அங்கே பதிக்கப்பட்டிருக்கு. அப்ப நான் பெரிய புராணத்துல சேக்கிழார் எழுதின ஒருமான சொற்று ஒரு படம் நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப 63 நாயன்மார்கள் கதையும் நடந்த நிகழ்வுதான் அப்படின்றது ஒரு சின்ன உதாரணம். ராஜசிம்மனின் சமஸ்கிருதத்தில் வடமொழியில் இதையே அப்படியே பதிவு செய்திருக்கிறார் அந்த கோயில். என்ன அற்புதமான ஒரு கோயில். நம்ம காஞ்சிபுரம் போனீங்கன்னா அவசியமாக அந்த கோயிலுக்கு சென்று நீங்கள் வணங்க வேண்டும் அப்படின்ட்டு நான் சொல்றேன். அப்புறம் இன்னொன்று இதுல ஒரு சின்ன டேர்னிங் பாயிண்ட் சொன்ன இல்லையா, இவர் உடனே ராஜசிம்மனுக்கு மனசு ரொம்ப இதாயிடுச்சு. பூசலார மனசு நீ கோயில் கட்டுறல, அதை நீ டிராயிங் ஆயிடம் பண்ணி கொடுங்க. பூசலா உடனே வரைந்து கொடுக்குறாரு. ஒரு மனசுல என்ன நினைச்சாரு, நீ ஏதோ விமானம் வித்தியாசமா இருக்குன்னு சொன்னீங்க, என்ன வரைஞ்சு கொடுக்குறார். அதே போல இந்த மாதிரி வித்தியாசமான விமானத்தை நீங்கள் பார்க்க முடியாது. எது இது? இதுதான் முதலாக இப்படி வித்தியாசம். இந்த இந்த விமானம் கஜபுஷ்டம் எல்லாரும் தெரியும். யானை இந்த 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 விமானம்
அப்படின்ட்டு யானை உட்கார்ந்தா, ஒரு யானை உட்கார்ந்ததுன்னா அதனுடைய பின்பகுதி எப்படி இருக்குமோ அதை மாதிரி கருவறை அமைக்க கொடுக்கும். அதே உண்மையா இருக்கும். மேல பார்த்தீங்கன்னா விமானம் வித்தியாசமா இருக்கும். அதே போல அமைக்கப்பட்ட முதல் கோயில் திருநின்றவூர்ல பூசலார் மனசுல என்னென்ன நினைச்சாலும் அதை வரைந்து கொடுத்தார் ராஜசிம்மன் கட்டி கொடுத்தார். அங்க போனீங்கன்னா இந்த ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கிறவங்க அவர் இதயத்துல தானே ஒரு இறைவனை இது பண்ணாருந்தாங்க. அதனால அந்த கோயிலுக்கு போனோம்னா இருதயம் சம்பந்தப்பட்ட நோய் உள்ளவர்கள், பிரஷர் அதிகமா இருக்கிறவங்க அந்த கோயில போய் வழிபட்டா நல்லது அப்படின்ற ஒரு நம்பிக்கை. நீங்க அவசியமா அந்த கோயிலுக்கு போய் நீங்க பாருங்க, வித்தியாசமான தோற்றமா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கோயில். இந்த ரெண்டு கோயிலும் ரைட். இப்ப வந்து ஒரு ஆன்மீக செய்திக்கு போகலாம். நான் கோயிலே சொல்லி போனா கொஞ்சம் போர் அடிக்கும். குரு என்பவர் அவசியமாக நமக்கு தேவை. நிறைய பேர் நம்ம நினைச்சிருக்கோம் குரு இல்லைன்னா படிக்க முடியாது, புக் எடுத்து படிக்கணும். போன வருஷம் போட்டாங்க ஒன்று தமிழ் புக் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நோட்ஸை வாங்கி படிச்சா போதும், புக்கே படிக்க மாட்டான், புக்கே வாங்க மாட்டான், அப்படியெல்லாம் இருக்கு. ஆனால் அது ஒரு குரு என்பவர் நமக்கு மிகவும் அவசியம். ஏன்னா சில முக்கியமான விஷயங்களை குருவால்தான் நமக்கு போதிக்கும். நம்முடைய சந்தேகங்கள்லாம் தீரணும்னா குருவோட கடாட்சம் இருக்கும். அதுக்கு ஒரு அருமையான ஆன்மீக கதை உங்களுக்கு தெரியும். ராமானுஜன் விசிஷ்ட அத்வைதம் அப்படின்றது கொண்டு பண்ணி இதுக்கு முன்னாடி இருந்தது என்ன? அத்வைதம். அத்வைதத்துல என்ன? பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்று, அதுதான் அத்வைதம். ஆனா ராமானுஜர் புதுசா ஒன்று கொண்டு வந்தார். பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் வெவ்வேறு. ஜீவாத்மா என்ன செய்யணும்? பரமாத்மாவை துதித்து பரமாத்மாவோடு இணைய வேண்டும். அதற்கான முயற்சிகளை செய்ய. ரெண்டுமே ஒண்ணுதான். நீயே கடவுள் அப்படின்னு அவரு சங்கராச்சாரியார் ஆதிசங்கரர் சொன்னார். என்ன சொன்னார்னா, நீ கடவுள் தான், நீ சேவை செய்து கடவுளை அடையலாம். நீதான் கடவுள், நீயே சேவை செய்யணும். நீல கடவுள் அடையணும், சேவை செய்து கடவுளை அடையணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஒரு வழி, இப்போ ஒரு இடத்துக்கு போகணும், சுத்தி போனா நேரா போகணும், அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. ரெண்டு மகான்களும் அற்புதமான ஒரு விஷயத்தை தான் சொன்னாங்க. ஆனா ராமானுஜர் என்ன பண்ணாருன்னா, எளிமையாகினார். சில விஷயங்களை நான் பயிர முடியாது, சொல்ல தனியாக நான் சொல்றேன். ராமானுஜர் செய்த ஒரு மிகப்பெரிய புரட்சி என்னன்றது நம்ம தனியா பேர பேசுறேன். மாணவர்களையும் நிறைய பேரை வைஷ்ணவத்திற்கு, வைஷ்ணவ பக்தியில நெறியில ஈடுபடுவதற்காக எளிமையாக்கினார் மனம் முறையை. அதாவது நீங்க தமிழையும் பாசுரங்களை பாடி இறைவனை அடையலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய முறையை அவர் கொண்டு வருகிறார். ராமானுஜரை பத்தி பேசுறதுன்னா அந்த ரொம்ப நேரம் பேசுறேன். என்ன செஞ்சாங்க? அப்ப ஒரு ஸ்ரீ மாதவன் அப்படின்னு ஒருத்தர், அந்த யாருமே நம்ம ஜெயலலிதா ஊர் இருக்கு, மேல்கோட்டை, மேல்கோட்டை. அந்த மேல்கோட்டையில ஸ்ரீ மாதவன் அப்படின்னு ஒருத்தர், மிகப்பெரிய ஞானி. அவர் அத்வைத கொள்கையில் இருந்தார். நிறைய அத்வைதத்தை பரப்பினார். ராமானுஜருக்கு ஒரு சவாலா இருந்தார். ராமானுஜருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அவர் என்ன பண்ணாருன்னா, அவருக்கு இருந்த ஒரு சிஷ்யர், கூரத்தாழ்வாருடைய மகனுடைய பெயர் பராசரன், பராசர பக்தன் பேர், மிகப்பெரிய ஞானி. அந்த பராசர பக்தனை அழைத்து, நீ என்ன பண்ற, மேல்கோட்டைக்கு போ. அவர் வந்து எங்க பார்த்தாலும் அத்வைத கொள்கையை ஒரு நிலைநாட்டுகிறது. நம்ம வைணவத்தை பரப்பணும்னா அந்த ஆளை நம்ம வைணவத்துக்கு கொண்டு வரணும். நீதான் அதுக்கு சரியான ஆள். அவரோட நீ போய் பேசி உன்னுடைய திறமையை காண்பித்து அவரை விசிஷ்டா வைத்தியத்திற்கு மாற்று அப்படிங்கிறது. இது போல பராசர பக்தர் போல கூரத்தாழ்வாருடைய மகன் பராசர பக்தர் போய் அவரோட வாதிடுகிறார். வாதிட்டு ஜெயிச்சிடுறாரு. என்ன அவங்களோட போகணும்னா, ஜெயிச்சுட்டா நீங்க என்னுடைய சிஷியரா வரணும்னு சொல்லிட்டு சுருக்கமா சொல்றேன். அது பெருசா சொல்ல வேண்டாம். அவரை அழைத்து கொண்டு ஸ்ரீரங்கம் வந்துடுறாரு. ஸ்ரீரங்கத்துல வந்துட்டு இவர் தான் அடுத்த மடாதிபதி வந்து பராசர பட்டம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா, கூரத்தாழ்வார் பட்டம் பராசர பட்டம் அதனுடைய வைணவ பீடத்துக்கு தலைமை அமைப்பார். தலைமை
தினமும் வகுப்பு நடக்கும், கிளாஸ் நடக்கும். அப்ப அந்த கிளாஸ்ல வைஷ்ணவனுடைய பெருமை, பெருமாளுடைய பெருமைகளை அவர் சொல்லிட்டே இருப்பார். எல்லாம் வகுப்பு மாணவர்கள் அமைதியை கேட்டுட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் வகுப்பு எடுக்கிறார் மகாசன். என்ன சொல்றதுன்னா, உங்களுக்கு வாமன அவதாரம் தெரியும். வாமனன் கதை உங்களுக்கு தெரியும். வாமனன் இறைவன் அபிஷேகம் முடிவதற்கு அதிகி பிறந்தவன் வாமனன். இறக்கும் போது ரொம்ப குட்டையா இருந்தாங்க. அவ்வளவுதான் அவருடைய குடும்பமே வாமனன் பேரு. சரி, அப்ப ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜா பேரு மகாபலி. ரொம்ப நம்ம என்ன நினைச்சுக்கணும், மகாபலினா கேரளாவுக்கு நினைச்சுக்கணும். ஆனா என்ன இருக்கு அப்படின்னா, உண்மையிலேயே பீகார்ல பிறந்தவர் வாமனன். இந்த மகாபலி எங்கே ஆட்சி செய்து வந்தார் அப்படின்னா, மகாராஷ்டிரா நர்மதையோட வடக்கு பகுதி. விஷயம் சீடர் வந்து ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க. நான் அதை பேச பண்ணி தான் நான் சொல்றேன். நர்மதையோட வடக்கு பகுதியில மகாராஷ்டிராவுடைய பகுதியில தான் அவர் அந்த நம்மளுடைய இந்த மகாபலி சக்கரவர்த்தி ஆண்டு கொண்டு வருகிறார். அப்ப உங்களுக்கு தெரியும், இந்திர பதவியை நோக்கி ஒரு பெரிய ராஜசூய யாகம் ஒண்ணு நடத்துற யாரு? மகாபலி. இந்த அந்த ராஜசூய யாகம் வந்து வெற்றி பெற்றது என்றால் இந்திரனாக மாறிடுவாங்க. அதனால தேவர்களுக்கு தான் ஒரு பயம். ஒரு அசூர ராஜா நமக்கு தேவனுக்கு தலைவராக என்ன பண்றது? அந்த யாகத்தை எப்படியாவது கெடுக்கணும் அப்படின்றதுக்காக மகாவிஷ்ணுவிடம் வேண்டுகிறார்கள். மகாவிஷ்ணு, நீங்க கவலைப்படாதீங்க, நான் இந்த இடத்துல வாமனனாக பிறந்து அவருடைய யாகத்தை நான் வந்து சரியில்லாம பண்ணிடுறேன், நீங்க பயப்படாதீங்கன்னு வாக்கி கொடுத்துடுறேன். அதனால வாமனனாக பிறக்கிறார். அந்த ராஜசூய யாகத்துக்கு வருகிறார். அந்த யாகம் எப்பொழுதுமே நன்றாக முடிவடைந்து விட்டது, நிறைவு பெற்று விட்டது. அப்படின்னா என்னன்னா, யாகம் செய்து முடிஞ்ச பிறகு யார் என்ன கேட்டாலும் கவனம் கொடுக்கணும். யாருமே எனக்கு திருப்தி இல்லைன்னு சொல்ற, திருப்தி நீங்க கொடுத்த பொருள்களை எனக்கு திருப்தின்னு சொல்ற அளவுக்கு நீங்க கவனத்தை கொடுக்கணும். அந்த மாதிரி எவன் கவனம் செய்கிறானோ அப்பதான் அந்த யாகம் நிறைவு பெறும் அப்படின்றது அந்த நாட்டுக்கு முறை. அதனால என்ன பண்றோம், பிளான் பண்ணிட்டு வரோம். யாரு? இந்த வாமனன். அந்த கதை உங்க எல்லாருக்கும் தெரியும். அதனால ரொம்ப சுத்தமா நான் சொல்றேன். வந்து விடுகிறான், நிக்கிறான் மகாபலி, எல்லாத்தையும் கவனம் கொடுத்துட்டே வரா. இவருடைய முறை வருகிறது. வந்த உடனே பக்கத்துல சுக்கராச்சாரியார் பக்கத்துல நிக்கிறார். அவருக்கு தெரியும், அவருக்கு பெரிய ஆச்சாரியார் இல்லையா. வந்திருக்கிறவன் சாதாரண ஆள் கிடையாது, இறைவன் வந்திருக்கிறான். அவன் ஏதோ ஒண்ணு கேட்க போறான். அவன் கேட்டாலும் அவனுக்கு சிக்கல் வரும். அவன் என்ன கேட்டாலும் நீ கொடுக்காதன்னு சொல்றான். உடனே மகாபலிக்கு சிரிப்பு வருகிறது. என்ன சொல்றீங்க நீங்க? ஒரு ஷார்ட்டா குள்ளமா நிக்கிறானே, அவன் வந்து கடவுள், உங்ககிட்ட ஏதோ கேட்க போறான், கேட்கறது கொடுக்காதன்னு குரு சொல்றாரு. குரு யாரு? சுக்கராச்சாரியார். உடனே அவன் என்ன சொல்றான் தெரியுமா? அப்படியா, அந்த ஆளு வந்து இறைவன் நான் சொல்றேன், பரவாயில்ல. அப்ப ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, இறைவனே என்னிடம் வந்து கையேந்துகிறான் அப்படின்னா நான் தாராளமா போகணும் மனசுல நினைச்சுட்டான். தன்னுடைய குருகிட்ட அவன் சொன்னது அப்படியா, சரி ரைட் பாத்துக்கலாம் அப்படின்னு வருகிறான். மாமன் தெரியும் உங்களுக்கு, 3 அடி நிலம் கேட்கிறான். மகாபலிக்குரிய சிரிப்பு. அப்படியா, சரி நான் தந்தேன் சொல்லிட்டு அப்ப கமண்டலத்துல இருந்து அந்த நீரை வார்த்து கொடுக்கணும். உங்களுக்கு தெரியும், அந்த நீரை வார்த்து கொடுத்தா கொடுத்ததற்கு சமம். அவ்வளவுதான், அது வந்து அக்ரிமெண்ட். நீங்க தண்ணியை வார்த்து கொடுத்தீங்கன்னா சொன்னது முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம், கொடுத்தாச்சுன்னு அர்த்தம். கமண்டலத்தை கொண்டு போய் அந்த தண்ணி அப்படி ஊற்றும் போது சுக்கராச்சாரியாருக்கு பதட்டமா இருக்கு. ஆஹா, இந்த மாட்டிட்டான், சிஷியன் மாட்டிட்டான். இப்போ தீர்த்தத்தை கொடுத்துட்டான்னா மாட்டிப்பா, ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு, அந்த நீர் ஜலம் வெளியில வரக்கூடாது அப்படின்றதுக்காக வந்தாக மாறி அந்த கமண்டலத்துல போய் அந்த தண்ணீர் வராமல் தடுத்து விடுகிறான். இந்த கதைலாம் உங்களுக்கு தெரியும், நான் ஒரு புதுசா சொல்லல. சரி, இந்த தடுத்து உடனே தண்ணி வெளியில வரல. இப்படி இப்படி பாக்குறாரு, பார்த்தா தண்ணி இல்லையேன்னு பார்க்கும்போது வாமனனுக்கு தெரியுதா, சுக்கராச்சாரியார் வந்தா மாதிரி தானே உட்கார்ந்து போய் தண்ணீரை வராம முடிச்சுக்கிறாரு. வரன்னு சொல்லி கையில இருக்கிற தப்பை எடுத்து அந்த கமண்டலத்தோட குத்துறாரு. சுக்கராச்சாரியருக்கு என்ன போச்சு? கண் போயிடுச்சு. கண் வந்து பிளைண்ட் ஆயிடுச்சு. அரவிந்த் ஆஸ்பத்திரி தான் போகணும், வேற வழி இல்லை. பறந்து வெளியில ஓடிடுறாரு. ஜலம் வெளியில வந்து கையில பட்ட உடனே மிகப்பெரிய குடும்பத்தை எடுக்கிறார். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். நிலத்தை இழக்கிறார், மனம் இழக்கிறார். 3வது அடி எங்க வைக்கணும்னு கேட்கிறார். தலையில வை
இறைவனே எனக்கு சந்தோஷமா இந்த வெயில் தலையடிக்கிறார், பாதாள லோகத்திற்கு போகிறார். அப்ப ஒரு சின்ன வரம் கேட்கிறார், ஐயா நீங்க தப்புதான் நான் பண்ணது, நான் அசுரனாக இருந்தும் நான் தேவர்களுக்கு தலைவனாக வேண்டும்னு ஆசைப்பட்டேன், அதெல்லாம் கரெக்ட், எனக்கு ஒரே ஒரு மனம் உறுதியான்னு கேட்கிறேன். கேளு, நீ என்ன வரம் வேணாலும் தானே, ஒண்ணும் வேண்டாம், அது பாதாள லோகத்துக்கு போயிட்டாலும் இந்த சாகா வரம், நீ என்னைக்குமே சாக மாட்டேன், பூமியிலேயே கீழே பாதாளத்திலே நீ அடைபட்டு கிடப்பா, இந்த கலியுகம் முழுவதும் அப்படின்னு தான் சாப்பிடும். ஆனா நம்ம என்ன சொல்றது தெரியுமா, நான் சந்தோஷமா ஏற்றுக்கிறேன், என்ன பாதாள லோகத்திலே நீ வை, ஆனால் திருவோண நட்சத்திரம் அப்படி 10 நாள் என்ன வெளியில விடு, என்னுடைய ராஜ்யத்தில் என்னுடைய மக்களை நான் பார்ப்பதற்கு எனக்கு அனுமதி வேண்டும் சொல்றோம். அதுதான் திருவோணம். நீங்க கேரளாவில் என்ன கிராண்டா கொண்டாடுறாங்க, கேரளாவுக்கு போயிட்டு மகாராஷ்டிரத்துக்கு காரணம் அந்த பக்தர்கள். நீங்க துஷ்யந்த் சீதருடைய நேரத்தில் எழுதுனா நான் சொல்லுவேன், துஷ்யந்த் சீதருடைய யூடியூப் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கு, அதை நீங்க கேள்வி. ஆக திருவோணம் அந்த ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுவதற்கு காரணமும் அந்த கதை தான். சரி, இப்ப இந்த கதையை அவர் சொல்லி முடிக்கிறார் கிளாஸ்ல. இதிலிருந்து பெருமாளுடைய அற்புதமான ஆற்றலை நீங்கள் தெரிந்து கொண்டீர்களா அப்படின்னு கேட்கிறாரு. எல்லா பசங்களும் ஆமாமான்னு தலையாடுறாங்க. நஞ்சியர்னு சொன்னாலே அந்த பையன் ஒருத்த வந்து கன்வெர்ட் ஆகி வந்தானே அத்வைதத்துக்கு விசிஷ்டா துவைதத்துக்கு, அவன் கையை சொல்றான், என்ன சார் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, என்ன இது என்ன அநியாயமா இருக்கு, என்னால இந்த கதையை கேட்டு உட்காரவே முடியல, எனக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்கு. என்ன மன வருத்தம் சொல்லுங்க. சுக்கராச்சாரியா என்ன தப்பு செய்யும், அவர் ஒரு குரு, தன்னுடைய சிஷ்யன் கொப்பல மாட்டிக்க போறானே அப்படின்றதுக்காக அவனை காப்பாற்றுறதுக்காக அவன் கடமையை செய்யறான் இல்லையா. ஒரு வாத்தியார் தப்பு பண்ணாதா, சார் இருக்காருன்னா எதுக்கு தப்பு பண்ணாங்க மாட்டிப்ப, ட்ரெயின்ல போகும்போது சத்தம் போட்டே போவாங்களா, நாங்க மாட்டிப்பீங்க, பஸ்ல போனா கலாட்டா பண்ணாதுன்னு ஒரு ஆசிரியர் சொல்றாருன்னா பையன் போன நன்மைக்காக சொல்லிட்டு அவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர் சார் முடிச்சு பார்க்கணும், அவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, நலமா ரொம்ப மோசமா இருக்கு. ஆனா அவன் கடமையை செய்யலாம், அதனால அவங்க என்ன தண்டனை வந்து போயிடுச்சு. சரி, அப்புறம் என்ன உங்களுக்கு சந்தேகம், மகாபலி என்ன பண்ணாரு, தானம் தானே பண்ணாரு, தானம் பண்ணா அண்ணன் ஜெயில போவீங்களா நீங்க. அப்ப இனிமேட்டு இந்த கதையை கேட்கிறவன் யாராவது தானம் செய்வார்களா. இப்ப நம்மளே இந்த கதையில நம்ம பார்க்கணும், தானம் செய்யலாம், தானம் கடவுளுக்கே தானம் கொடுக்குறான், தானம் செய்தால் ஜெயிலு, கடமையை செய்தால் அனுபவிக்கும். அப்படின்னா நான் எப்படி வந்து தானம் செய்வேன், நான் எப்படி என்னுடைய கடமையை செய்வேன் அப்படின்னு நஞ்சியர் கேட்ட உடனே அசலாம் சிரிக்கிறாங்க. மற்ற பசங்களை சிரிக்கிற பசங்க உட்கார்ந்து இருக்காங்க இல்லையா, எல்லாரும் சிரிக்கிறாங்க. இப்ப பராமரிசர் பதில் சொல்லணும். அவர் கேட்ட கேள்வியில ஏதாவது தப்பு இருக்கு நீங்க நினைக்கிறீங்க, சரியான கேள்வியில இல்லையா, இல்லையா அருமையான கேள்வி, நிச்சயமா நம்ம சிந்தனையை தூண்டக்கூடிய கேள்வி. இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும், ஒரு ஆப்டா ஏதாவது பதில் சொல்ல முடியுமா, இல்ல ஜஸ்டிபிகேஷன் இல்ல பெருமாள் செஞ்சது கரெக்ட் தான் அப்படின்னு நம்ம சொல்லணும். அது யாரால முடியும், நம்ம வந்து சாதாரண முடியாது. அப்போ குரு அனைத்தும் அறிந்தவர்கள் பேர் தான் குரு, அவருக்காக பதில் சொல்லணும். அவர் என்ன பதில் சொல்றாரு தெரியுமா, நான் சொல்லிட்டுமா, நானே சொல்லணுமா, சொல்லிட்டுமா நானே. அற்புதமான ஒரு பதிலை பராமரிசன் சொன்னார். நான் படிக்கும்போது அப்படியே எனக்கும் நான் நஞ்சியர் பக்கம் தான் நான் ஊருக்கு சொன்னேன். இந்த குரு சொன்ன உடனே நான் அப்படியே கட்சி மாறி பராமரிசன் தான் கரெக்ட் அப்படின்னு. அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா, தம்பி நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க, எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்ணு, நேர்மறை எண்ணம் எதிர்மறை எண்ணம் பண்ணா. சார் எனக்கு புரியல, நீங்க ஏதோ சமாளிக்கிறீங்க, இல்ல நான் சொல்றேன், தானம் கொடுத்ததனால் பாதாள சிலைக்கு அவன் செல்லவில்லை. அப்புறம் எப்படி ஏன் அவன் ஜெயில போனீங்க, ரொம்ப கோபமா கேட்டார், ரொம்ப கோபமா கேட்டார் நஞ்சியர். அதற்கு அவர் பதில் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா, எப்பயுமே குரு சொல்றதை கேட்கணும். சுக்கராச்சாரியார் என்ன சொன்னார், டேய் தானம் கொடுக்காதடான்னு சொன்னார். குரு என்ன சொன்னாரு, தானம் கொடுக்காதடான்னு சொன்னார். அப்ப நீ என்ன செய்யணும், கொடுத்துருக்க கூடாது. காரணம் பண்ணீங்க, சண்டைக்கு போறீங்க, கேப்டன் என்ன சொல்றாரு, ஃபயர் பண்ணணும், அவ்வளவுதான், நீ எதை பத்தியுமே கவலைப்படக்கூடாது.
டோன்ட் ஃபயர் பண்ணக்கூடாது. கேப்டன் என்ன சொல்றாரோ கேட்கணும். அதுதான் ஒரு குரு. குரு என்ன சொல்றாரு? தானம் கொடுக்காதன்னு சொன்னார். என்ன பண்ணா? தானத்தை கொடுத்தான் இல்லையா, அதனாலதான் அவனுக்கு மாதாத சிறைச்சாலை. பசங்க எல்லாம் கை தட்டாங்க, பாதி மனம் சொல்லணும். யாரும் கை தட்டல, நான் கை தட்டல. சரி, அடுத்தது அப்படியா? சந்தோஷம். அஞ்சியர் அடுத்த கேள்வி கேட்கிறார். சரி, கடமையை தானே செஞ்சார் சுக்கராச்சாரியர், அவருக்கு ஏன் பண்ண போகணும்? அது தப்பு இல்லையா? இது நீங்க சொல்ல கூட நான் ஒத்துக்கிறேன். கடமையை செய்த சுக்கராச்சாரியருக்கு ஏன் கண்டு போகணும்? நல்ல கேள்வி. குரு சொல்கிறார், கடமையை செஞ்சார். நான் சொல்றேன், தானம் தடுப்பதை யாராக இருந்தாலும் தடுக்க கூடாது. ஒருத்தன் 10 பைசா தானம் கொடுக்குறான், கொடுக்காதுன்னு சொன்னாங்க. 1 லட்சம் ரூபாய் தானம் கொடுக்குறான், கொடுக்காதுன்னு சொல்லக்கூடாது. தானம் என்பது, அதனாலதான் வீட்டுல நம்ம வந்து தானம் கொடுப்பது கூட மனைவியோடு சேர்ந்து தானம் கொடுக்கணும். ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ 2 இச்சேரு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி சொன்னார்கள் என்றால் நீ 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் சரிதான், கணவனும் மனைவியும் சேர்ந்துதான் எந்த தானமும் செய்யணும். அதுக்குதான் கன்னிகா தானம் இல்லையா? ஒரு பெண்ணை நம்ம கொடுத்துக்கும் போது கூட கணவனும் மனைவியும் சேர்ந்து கொடுக்குறாங்க. அது எவ்வளவு உயர்ந்த ஒன்று அப்படின்னு இப்போ அவனுக்கு புரிஞ்சுதா? தானம் கொடுத்ததினால் அவனுக்கு சிறைச்சாலை அல்ல. குரு சொல்ற பேச்சை அவன் தவறினால் அதற்காக தானம் கொடுத்துதான், கடமை செஞ்சதுனால அவனுக்கு வந்து கண்போல. தானம் கொடுப்பதை எவன் தடுத்தாலும் சரி அவனுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. இப்போ அவனுக்கு புரிஞ்சுதான், நஞ்சிய அமைதியாக அமர்ந்துட்டான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எதுவுமே கேள்வியே கேட்கல. வைஷ்ணவத்துல கிட்டத்தட்ட 11 நூல்களை அவர் எழுதினார். கடைசி வரைக்கும் பராசர பட்டருக்கு வடக்கு தளத்தை போல செயல்பட்டார். அடுத்தது நம்ம இன்னொரு கோயில் போலாம். சின்ன இடைவெளி தண்ணீர் மட்டும் சென்னை பக்கத்திலேயே வர நம்ம எல்லாரும் திருப்பதி போயிருக்கோம் இல்லையா? திருப்பதிக்கு போகாதவங்களே யாருமே கிடையாது. திருப்பதியில போனா அது மாதிரி மங்காளபுரம் மேல இருக்கிற சிதாபுரம் நிறைய கோயில் நம்ம போய் பார்த்துருக்கோம். போகிற வழியில ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல ஒரு மிக பழமையான கோயில். மிக பழமையான கோயில் சும்மா இல்ல, 2300 வருடத்துக்கு முற்பட்ட கோயில். அந்த கோயிலை பத்தி நான் அந்த சிற்பத்தை காட்டுறேன். அது என்ன ஊர்னு யாராவது சொல்றீங்க? இது ஒரு கோயில்ல இருக்கிற மூலவர் சிற்பம். நீங்க தான் யாராவது பார்த்துருக்கீங்களா இந்த கோயில்? ஒரு கோயில் திருப்பதி போற வழி இருக்கு. திருப்பதியில இருந்து 30 கிலோமீட்டர் தான். அதுக்கு வேற பேர் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா வேற ஒரு பேர். இது வந்து எரிமலை கற்களால் செய்யப்பட்டது. இதை பத்தி நான் சொல்றேன். அந்த ஊர் பேர் குடிமல்லம் பேர். குடிமல்லம் வேலுகுண்டாவில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 28 கிலோமீட்டர். நம்ம மெட்ராஸ் திருப்பதி போற வழியில வடபாதி மக்கள் நினைக்கிறேன். அந்த ஊர் டோல்கேட் வரும். அந்த டோல்கேட்ல இருந்து நீங்க ரைட்ல போய் ஒரு 12 கிலோமீட்டர் நீங்க உண்டாக போனீங்கன்னா அந்த குடிமலத்துக்கு போறோம். கார்ல போறவங்க மெட்ராஸ்ல போய் திருப்பதிக்கு போறவங்க அடுத்த தடவை அவசியமா இந்த கோயிலுக்கு போகும். ஏன்? தமிழ்நாடு ஆந்திரா சித்தூர் போவாங்க. சித்தூர் தான் இங்க இருந்து ஆக்சுவலா வந்து ஒரு ஊர்ல திருப்பதிக்கு ஒரு 30 கிலோமீட்டர் தான். ரேணுகுண்டாவுக்கு முன்னாடி காலகஸ்திக்கு ரேணுகுண்டாவுக்கு இடையில அப்படின்னு சொல்லலாம். அந்த வழியில் இருக்க குடிமன்றம். குடி குடினா கோயில். பல்லம் அப்படின்றது மல்லம்னு காலத்துல மாறிடுச்சு. ஏன்னா அந்த தமிழ்நாடு தான் இருக்குது. அந்த தமிழ் கட்டத்துல நிறைய இருக்கு.
குடிக்கிற பேரே எல்லாருக்கும் அது காமன். தெலுங்குல குடினா கோயில்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஏன் அது பள்ளம்னு சொன்னாங்கன்னா கருவறை 6 அடி பக்கத்துல இருக்கும். இதுல என்ன விசேஷம்னு நான் சொல்றேன். சிந்து சமவெளி நாகரிகத்தில் கிடைத்த சிவலிங்கத்துலதான் உருவங்கள் கொடுத்து காணப்படும். இந்த மாதிரி உருவம் இருக்கு. மேல பாத்தீங்கன்னா சிவபெருமானுடைய முகம் இருக்கும். இப்ப நீங்க திருவக்கரை அப்படின்ற ஊர்ல பார்த்துருப்பீங்க, வக்கரகாலேஸ்வரர்னு சொல்லுவோம். ஆனா ஆக்சுவலா சந்திரமௌலீஸ்வரர் தான் அதனுடைய பிரதானமான தெய்வம். அந்த சந்திரமௌலீஸ்வரருக்கு 3 முகம் இருக்கும். தமிழ்நாட்டில் 3 இடத்துலதான் சிவலிங்கத்தோட முகத்தோட காணப்படும். இந்த திருவக்கரையில மரம் கல்லாயிருக்கும், ஃபாசில்ஸ். அப்படியே மரங்கள் எல்லாம் ஃபாசில்ஸா மாறி கற்களா இருக்கும். பெரிய பெரிய மரங்கள், சாதாரண மரங்கள். ஜுராசிக் பார்க் நம்ம சினிமா பார்க்கறீங்களா, அதே மாதிரி ஒரு ஜூ இருக்கு, மியூசியம் இருக்கு. அந்த மியூசியம் உள்ளாக்க நீங்க போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அப்படியே மரங்கள்லாம் அப்படியே வந்துருக்கும். மரம் நினைச்சிட்டு கீழே போய் தொட்டிங்கன்னா அது அப்படியே கல்லு. அது வந்து வக்கராசுரன் கதைன்னு சொல்லுவாங்க. அந்த காளி வக்கரகாளி வந்து சொல்லுவாங்க. அது நம்முடைய புராண கதைகள். ஆனா அந்த அளவுக்கு மிக பழமையான மரங்கள். பக்கத்துல வராகாரம் ஒரு ஓடு, அது ஓடும் போது அந்த மரங்கள் எல்லாம் பெரும் வெள்ளம் இதுல நடந்துருப்பாங்க கேரளாவில். அந்த மாதிரி ஒரு பெரும் வெள்ளத்துல அடிச்சு அந்த மரங்கள் எல்லாம் கீழே விழுந்து ரொம்ப கீழே போயிருந்தா டைமண்டா போயிருக்கும், கொஞ்சம் மேல இருந்தா நிலக்கரியா போயிருக்கும். 5 அடியிலேயே புதைத்து விட்டதால் சிலிக்கா டெபாசிட் ஆகி அந்த மரங்கள் எல்லாம் மரமாயிடுச்சு. மரங்கள்லாம் கல்லாயிடுச்சு. சிலிக்கான கல்லு இல்லையா, சிலிக்கான கல் உங்களுக்கு தெரியும். அந்த கல்ல டெபாசிட் ஆகி மரங்கள் எல்லாம் அந்த கிளி பொந்து இருக்கு, அந்த பொந்து கூட அப்படியே மரம் இது கல்லா மாறிடும். மரமே அப்படியே கல்லாயிடும். ஆச்சரியமா இருக்கும். கிளி பொந்து இருந்தா கூட அது கூட அப்படியே வந்து உங்களுக்கு மாறிடும். சரி, நான் என்ன சொல்ல வந்தேன்னா அந்த குடிமல்லம், அந்த அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா உள்ளாக்க போனீங்கன்னா அந்த கோயில் இருக்கு. அந்த கோயில் வந்து காலையில ஒரு 7 மணில இருந்து இரவு 7 மணி வரைக்கும் திறந்துருக்காங்க. நான் ஸ்டாப். கோயில போக மாட்டாங்க, நம்ம எப்போதும் போய் பார்க்கலாம். அந்த கோயில்ல சுவாமி வந்து இப்படி இருக்காரு. இது எதற்கு யட்சன், ஒரு பெரிய யட்ச ராட்சசன். இது எதை கொடுக்குதுன்னா பிரம்மாவை குறிக்கும். இது வந்து வீரபத்ரன் சொல்றாங்க. இவங்க மகாவிஷ்ணு, மகாவிஷ்ணுவோட சிற்பம். அவர் கையில பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்கடா இருக்கும், தலைக்கீழ தூங்கும் ஆட்டுக்கடா. இந்த பக்கம் பாருங்க, இந்த கோயில் பேரு பரசுராமேஸ்வரர்னு பேரு, பரசுராமேஸ்வரர் ஆலயம்னு பேரு. கையில பாருங்க ஒரு வில்லு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு குடம் இருக்கும், கையில் வில்லு இருக்கும், பரசு வச்சிருக்கார். பரசுனா வில்லு. அதனால இந்த கோயிலுக்கு பேரு பரசுராமேஸ்வரர்னு கோயில். இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, தென்னிந்தியாவுல ஆதி காலத்தில் தோன்றிய முதல் கோயிலே குடிமல்லம். ஏன்னா இந்த கல், இந்த ராக் பாத்தீங்கன்னா எரிக்கற்கள் வர்க்கணும், அந்த எரப்ஷன் ஆயிருக்கு. அந்த கல்லுல செய்தது. அதனால பவர் ரொம்ப அதிகமா இருக்கு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க. இதுல இன்னொரு விசேஷம், 2005 டிசம்பர் மாதம் இந்த கோயில்ல தெரியாது, அந்த கப்பல்கள் கொஞ்சம் உயர்ந்த வேலை இருக்கு. அந்த கோயில பாத்தீங்கன்னா கீழே இருக்கும், 6 அடி பள்ளத்துல இருக்கும். நீங்க இங்க இருந்து அந்த சுவாமி அப்படி பார்க்கலாம். டிசம்பர் மாசம் 2005 பக்கத்துல ஒரு ஒரு சொர்ணம் ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆற்றில் இருந்து தண்ணீர் கடகடம் வருமா வந்து 60 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த கருவறையை நிரப்பும். அந்த கருவறையை ஃபுல்லா தண்ணி இருக்கும். கோயில் உள்ளாக வேற எங்கேயுமே வராது. கருவறை மட்டும் தண்ணியில அப்படியே ஒட்டி போயிடும். சில நாட்கள் கழித்து அந்த தண்ணி காணாம போயிடும். 60 வருடம் கழித்து மீண்டும் இந்த தண்ணி 2065 டிசம்பர் மாதம் வரப்போகிறது அப்படின்றத அங்க பதிவு செய்திருக்கிறாங்க. இப்ப திருநெல்வேலியில போனீங்கன்னா அந்த சங்கு தோன்றுறாங்க இல்லையா, நீங்க கூட படிச்சுங்க. ரீசெண்டா கூட இந்த சங்கு 12 வருஷத்துக்கு ஒரு சங்கு வந்துருக்குவாங்க. ஒரு நன்னீர்ல சங்கு வருவது என்பது ஆச்சரியம். அதே போல 60 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த குடிமல்லத்துல அந்த தண்ணீர் வந்து போகும். அங்க 9 சுரங்கங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க சரியா ஆராய்ச்சி பண்ணாம இருக்காங்க. நிறைய தமிழ் கல்வெட்டுகள் அங்க கிடைக்கிறது. அதெல்லாம் எடுத்து பிளேட்டா வச்சிருக்காங்க. நீங்க அந்த இடத்துக்கு போனாங்களே ரொம்ப வித்தியாசமா உணர்வீங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த சுவாமியை பார்க்க பார்க்க ஆச்சரியமா இருக்கும். ஸோ அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில் குடிமல்லம். ஸோ அடுத்த தடவை நீங்க திருப்பதி போகும்போது மறக்காம இந்த கோயிலையும் போய் பாருங்க. சரி, இந்த கோயிலை பார்க்கணும்.
இன்னொரு ஆன்மீக செய்தி டைம் ஆயிடுச்சா? சரி, இன்னொரு ஒரு ஆன்மீக செய்தி ஒன்று சொல்றேன். பொதுவா நம்முடைய இந்து கடவுளுடைய உருவங்கள் ஏதோ உட்பொருள் சொல்லுங்க, ஒரு வித்தியாசமான பொருள். இப்ப நீங்க சமீபத்துல பார்த்துருப்பீங்க, ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏபிஎல் மெத்தட் அப்படின்னு ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் மெத்தட். ஒரு குழந்தைக்கு ஒரு விஷயத்த சொல்லி தரதுன்னா சும்மா பிராக்டிக்கலா இப்ப நான் பேசிட்டே இருக்கேன், போர் அடிக்கும், அவன் மனசுல ஏற நான் படத்தை காமிச்சேன்னா குழந்தைகளுக்கு புரியும். ஆஹா, படம் வந்து மனசுல பதியும். அந்த சிஸ்டத்தை தான் நம்ம மாநகராட்சி, நம்ம சென்னை கார்பரேஷன்ல உருவாக்கிட்டு அட்டை வச்சிருப்பாங்க. அந்த அட்டையில நீங்க கார்பரேஷன் ஸ்கூல் மட்டும் நடக்குது. அந்த அட்டையை காப்பாங்க. சைக்கிள் அப்படின்னா சைக்கிள், பேர்டு என்னென்ன பேர்டு அதெல்லாம் மனசுல பதியும். அது பேர் ஏபிஎல் மெத்தட், ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங் மெத்தட். இதனால நம்முடைய முன்னோர்கள் ஆலயத்தில் கொண்டு வந்தார்கள். எப்படி? ஒரு சின்ன உதாரணம் சொல்றோம். சில பொருட்கள் நமக்கு புரியாது, ஆனா அது ஆராய்ந்து பார்த்தா ஆச்சரியமான விஷயங்கள் கிடைக்கும். முருகனை பத்தி சொல்றேன். முருகனுக்கு எத்தனை தலை? எத்தனை கை? 12 கை. சரி, ஏன் அந்த மாதிரி இருக்கும்? ஒன்று, அதுக்கான ஒரு சின்ன கதை ஒன்று நான் படிச்ச ரொம்ப முடிச்சு. ஒரு வகுப்பு, அந்த வகுப்புல பாத்தீங்கன்னா மாணவர்கள் வந்து ஒரு போட்டி வைக்கிறாங்க. அந்த தேர்வுல தி பெஸ்ட் மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தேர்வு நடக்குது. அந்த தேர்வுல பாத்தீங்கன்னா 2 மாணவர்கள் ஒரே மதிப்பெண். இன்னொரு பரீட்சை வைக்கிறாரு, அதுலயும் ஒரே மதிப்பெண். யாருக்காவது ஒருத்தருக்கு தான் பிரைஸ் முடியும், 2 பேருக்கு பிரைஸ் கொடுக்க முடியாது. சரி, அவங்க வேற ஒரு விஷயம் இந்த பசங்களுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, 3 பசங்க ஒரே மதிப்பெண் வாங்க, 3 பேருக்கு பிரைஸ் கொடுக்க முடியாது, ஒருத்தருக்கு தான் கொடுப்பேன். பிராக்டிகலா உங்களுக்கு ஒரு எக்ஸாம் வைக்கிறேன், அதுல யார் வெற்றி பெறுகிறீர்களோ அவங்களுக்கு தான் பிரைஸ் கொடுப்பேன். சார் நீங்க அந்த பசங்க வாங்க. எல்லாருக்கும் 6 அடி உயரம் உள்ள ஒரு கல் தூண் கிரைனைட் கொடுக்குறாரு. 1 அடி அகலம், நல்லா 6 அடி உயரம், 1 அடி அகலம். 3 பேருக்கும் இதை நான் கொடுத்துருவேன். மெரினா பீச்சில் கொண்டு போய் விட்டுறாரு. எல்லாரும் ஒருத்தர் பார்க்க முடியாது, ரொம்ப டிஸ்டன்ஸ், 1 கிலோமீட்டர் தள்ளி நிறுத்திடுறாரு. உங்களுக்கு இந்த கல்லையை கொண்டு போய் கையில கொடுத்துடுறாரு. இந்த பீச்ல நீ உட்காந்துக்கிறாரு, உனக்கு 48 மணி நேரம் டைம் கொடுத்துடுறாரு. இந்த கல் இங்கே இருக்கக்கூடாது. என்ன கண்டிஷன்? கல்ல இருக்கக்கூடாது, நீ என்ன வேணா செய்யலாம் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போயிடுறாரு. 48 மணி நேரம் கழிச்சு அவருக்கு பார்ப்பேன்றாரு. சரி, 48 மணி நேரம் ஆகுது. 3 பேர் தனித்தனியா அவங்க எவ்வளோ பண்றாங்க. போயிட்டு உடனே முதல் மாணவன் கிட்ட போறாரு. போனா அவன் சும்மா நின்றுட்டு இருக்கா, அந்த கல்லை காணும். எங்கடா அந்த கல்லுன்னு கேட்கிறாரு. உடனே அந்த பையன் சொல்றான், சார் அது மேலதான் சார் நீங்க நிக்கிறீங்க. என்னடா சொல்றாங்க? ஒண்ணும் பண்ணல சார், ரொம்ப சிம்பிள். இவருடைய மதி விபத்தால நான் என்ன பண்ண தெரியுமா, பள்ளம் நோண்டேன், 6 அடி நான் 7 அடிக்கு பள்ளம் நோண்டேன். இந்த கல்லை தூக்கி போட்டேன், மண்ணை மூடிட்டேன். நீங்க என்ன சொன்னீங்க? அந்த கல் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. நான் ஒரே மணி நேரத்துல வேலையை முடிச்சிட்டேன் சார், நான் தானே சார் பரிசு வாங்கணும் அப்படின்னு. கரெக்டா தான் அவசரப்படாங்க. அந்த 2 பசங்க என்ன பண்ணாங்க, நான் பார்த்துட்டு ஒரு பிரைஸ் கொடுக்குறாங்க. அடுத்த மாணவனை முடிச்சிருக்கிறார். போனா அந்த மாணவனை சுத்தி பார்த்தீங்கன்னா சின்ன கிடைக்கும். துவர்கள் எங்க பக்கம் கிடைக்கும், அந்த கல்லை காணும். ஒரே துவல் தான். அந்த கல் என்ன பண்ணணும்னு கேட்கிறாரு. சார் நான் ஒன்றும் பண்ணல, அழகா உரி எடுத்தேன், சின்னதா வெட்டி போட்டுட்டேன், அந்த கல் கிடையாது. சார் நீங்க என்ன சொன்னீங்க? கல் அங்க இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க, கல் இருக்க பாருங்க. ஆமா இல்ல, அந்த கல்லா இருக்கா? இல்ல, சிறியா தானே இருக்கு. ஆமாண்டா, எனக்கான பிரைஸ்ன்றான். இவரான 3வது பையன் பார்த்து சொல்றேன். அடுத்த மாணவனை நோக்கி செல்கிறார். அவன் அங்க நிக்கிறான். போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு உடலுடைய சிற்பம் நிற்கிறான். அழகா சார் சொன்னாங்க, சொன்னாங்க 6 தலை 12 கை, கையில ஒரு வேரோட ஒரு அழகான சிற்பம் இருக்கு. அந்த சிற்பத்தை பார்த்து இங்க வாங்குறாரு. கடவுள் சிற்பம் யாரோ பீச்ல பண்ணி வச்சிருக்காருன்னு சொல்லி அந்த பையன் கிட்ட போறாரு. அந்த கல் இல்ல சார், நீங்க வந்து கூப்பிட்டு வந்தீங்களே அதுதான் சார் அந்த கல். ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும், யாருக்கு பிரைஸ் கிடைச்சிருக்கும் இல்லையா? ஆக்கப்பூர்வமாக அந்த 2 பசங்க சேர்ந்துருக்காங்க. கல்யாணம் இருக்கக்கூடாது, நீ சொன்ன கண்டிஷன் தானே. அப்ப அந்த 2 பேருக்கும் எலிஜிபிலிட்டி இருக்கு. 99 மார்க் நம்ம கொடுத்துடலாம்.
ஆனா இந்த பையனுக்கு 100 மதிப்பெண் கொடுக்குறாரு, இல்ல 98 மதிப்பெண் கொடுக்குறாரு. ஏன் கொடுக்குறான்னு சொல்றேன், அப்பதான் அது 100 மாற்றுவார். ஏன்னு சொல்றேன், 98 மார்க் கொடுத்துட்டு அவங்க கூப்பிடுறாரு, உண்மையிலேயே நல்லா இருக்கா, ரொம்ப கிரியேட்டிவா பண்ணிருங்க, இந்த கல்லை வந்து முருகன் சிலையா வச்சிருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். 98 மார்க் போடுறாரு. அவன் சொல்றான், சார் என்ன சார் 98 மார்க் நிறுத்துங்க, நான் ஏன் முருகன் சிலையை வச்சேன், நான் செதுக்கிறேன்னு நீங்க கேள்வியே கேட்கலையே சார். சொல்லுறாரு, முருகன் என்பது தமிழ் கடவுள். முருகன் தான் தமிழ் கடவுள் சொல்றான். ஏன் அம்மையாருக்கு அமைச்சரா இருந்தாருங்கிறதுக்காக இல்ல. என்ன சொல்றான், சார் நான் இந்த ப்ரெசென்ட்ட சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். சிவபெருமானுக்கு எத்தனை கண்ணு? சிவபெருமானுக்கு எவ்வளவு கண்ணு? 3. முருகன் விநாயகருக்கு 2. நம்ம விநாயகர் சதுர்த்தி பாருங்க, நம்ம அம்மா என்ன பண்றாங்க, ஒரு கண் வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா, விநாயகருக்கு ஒரு கண் வைக்கிறோம், பார்வதி தேவிக்கு 3 கண்ணு, அந்த ஃபேமிலிக்கு 3 கண்ணு, ஜெனடிக் ப்ராப்ளம் கூட எடுத்துக்கோங்க. சிவபெருமானுடைய குடும்பத்தாருக்கு 3 கண்கள், பார்வதி தேவிக்கு 3 கண்ணு, விநாயகருக்கு 3 கண்ணு, முருகனுக்கும் 3 கண்ணு. சரி, இது பேஸ் நம்ம வச்சு இப்ப பாருங்க. சொல்றான், சார் தமிழ் கடவுள்னு சொல்றான். எப்படி நான் சொன்னேன் பையன் சொல்றான், சார் முருகனுக்கு 6 தலை, ஒரு முகத்துக்கு எத்தனை கண்ணு? 3. 6 × 3 18. இந்த 18 கண்கள் மெய் எழுத்தை குறிக்கும். அவருக்கு எத்தனை கை? 12 கை. 12. இந்த 12 கை எதை குறிக்கும்? உயிரெழுத்தை குறிக்கும். ஆனா உயிரெழுத்தை குறிக்கும். சார் அப்பு குறையுது ஒரு கையில, அது வேற அதுக்கு ஆயுத எழுத்து. கையில என்ன இருக்கு? வேல். வேல்ன்றது என்ன? ஆயுதம். அந்த ஆயுதம் கூட எப்படி இருக்கு பாருங்க, 1 கூர்மையா இருக்கும், அகலமா இருக்கும், 1 2 3 3 புள்ளிகளை இணைத்துதான் அந்த வேல் ஆயுதம் நம்ம கையில இருக்கு. சோ தமிழ் எழுத்துக்களையே முருகனாக வடிவமைத்து நாம் தமிழ் கடவுள் சொல்றோம். அதுதான் சார் அந்த சிற்பத்தை வடிச்சோம்னா 98 அடிச்சாலும். ஆக இது மட்டும் இல்லைங்க, சரஸ்வதி. ஏன் சரஸ்வதிக்கு வந்து அந்த எதற்கு அப்படின்னு அது ஒரு குரூப் வருது, நேரம் இல்லைன்றதான் அந்த குரூப். சிவபெருமானை பற்றி ஒரு ஆராய்ச்சி நடந்தது. பொதுவா சிவபெருமான் எங்கெங்க இருப்பாங்க? சிவபெருமான் சொன்னாலே சொல்றாரு, சுடுகாட்டில் இருப்பவர் இறைவன் சிவபெருமான் சொல்றாங்க. ஏன் சுடுகாட்டில் இருக்க? காரைக்கால் அம்மையார் எழுதியிருக்கிறார். காரைக்கால் அம்மையார் ஒரு செய்தி, நீங்க 63 நாயன்மார்கள் சிற்பத்தை கோயில பாத்தீங்க இல்லையா? இந்த 63 நாயன்மார்கள் சிற்பத்துல ஒரே ஒரு சிற்பம் மட்டும் அமர்ந்த நிலையில் இருக்கும். அவர் யார்? நான் சொல்லிட்டேன், காரைக்கால் அம்மையார் தான் அமர்ந்த நிலையில் இருப்பார். ஏன்? எல்லா நாயன்மாரும் இருக்காரு, ஒரே ஒரு அம்மா. இதுக்கு நான் குறிப்பிட்டேன் அம்மான்னு சொல்லிட்டேன், வேற ஒண்ணும் கிடையாது. இறைவனா தாய் என்று அழைக்கப்பட்டவர் காரைக்கால் அம்மையார். இந்த அம்மா வந்து தலையே நின்று போகுது. இன்னொன்னு, ஏன் அந்த அம்மா உயர்ந்தவர்னு சொன்னாலும் இன்னொரு சும்மா வேடிக்கையா சொல்லுவாங்க. காரைக்கால் அம்மையார் பார்த்தா நீங்க திருவாளக்காடு நம்ம சென்னையில இருக்கு, அந்த கோயிலுக்கு போய் பாருங்க. திருவாளக்காடு போயிருக்கீங்களா? என்ன விசேஷம்? திருவாளங்காடுல இருக்கிற காரைக்கால் அம்மையார் பேரை அந்த சிற்பம் பார்த்தீங்கன்னா பயமா இருக்கும். வறண்ட கண்கள், பூச்சி, உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பேய் உருவம். இன்னைக்கு கூட ஒண்ணு சொல்லுவாங்க, அந்த அம்மாவுடைய சன்னதியில ராத்திரி போனீங்கன்னா சத்தம் கேட்கும், 2 ஜாமரா அடிக்கிற சத்தம் லைட்டா கேட்கும். அவங்கெல்லாம் சாதா வாழ்ந்துடுறவங்க. அஸ்வத் மாதிரி காரைக்கால் அம்மையாரெல்லாம் வந்து சாதாரண ஆள் கிடையாது. சிறு வயதிலேயே தனக்கு பேய் உருவம் வேண்டும்னு வாங்கினாங்க. யாராவது ஒரு பெண் ஆடையா, பெண்ணுக்கு போறீங்க ஆடையை வச்சுக்கோங்க, நான் வரும்போது கூட ட்ரெஸ் பவுடர் அடிச்சுக்கோங்க. ஆனா ஒரு பெண் தன்னை பேய் உருவம் வேண்டும் அப்படின்னு கேட்டு வந்ததா வரலாறே கிடையாது காரைக்கால் அம்மையாருக்கு. அப்புறம் இப்போ காரைக்கால் அம்மையார் தன்னுடைய உருவம் பேய் உருவம் வேண்டும் பண்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, தமிழ்ல அவங்கள மாதிரி ஒரு
இலக்கணத்தில் தலை சிறந்தவர்கள் யாருமே கிடையாது. இப்ப நம்ம ஒரு விளையாடுமே, என்ன ஒரு கேம் விளையாடுங்க, நம்ம வீட்டுல கல்யாணம், நம்ம வீட்டுல விசேஷம் தான் அந்தராட்சியா, அந்தராட்சி நம்ம விளையாட முடியாது. ஒரு வார்த்தையை முடிச்சுன்னா இன்னொரு வார்த்தையில நம்ம பண்ணுவோம். அந்தராட்சி அதை முதலில் உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது காரைக்கால் அம்மையார். தமிழருக்கு அந்தாதியும் பேரு. தமிழ் என்ன பேர் அதுக்கு? அந்தாதி. அந்த அந்தாதி அவங்க எழுதின நூலுக்கு அற்புத அந்தாதியும் பேரு. ஏன்னா முதல் முறையா அவங்க தமிழுக்கு இலக்கணத்தையே அறிமுகப்படுத்துகிறாங்க. எந்த வரி முடியதோ அந்த வரியில அடுத்த வரி ஆரம்பிக்கும். அதுக்கு உதாரணமாக இந்த சினிமா திரைப்பட படம் தான் எல்லாருக்கும் தெரியும். இந்த வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள், நீரலைகள் நீர்நிலை நெஞ்சில் எண்ணி நினைவலைகள், நினைவலைகள் தொடர்ந்து வந்தால் அது அந்த பாடம் தொடர்ந்து வரும். எந்த வரியில முடியுதோ அதே வரிய அடுத்த வரி ஆரம்பிக்கும். அதுக்கு பேரு அந்தாதிக்கு பேரு. அந்த அந்தாதியை தமிழுக்கு தந்தவர்கள் காரைக்கால். நான் எதற்காக இந்த காரைக்கால் கதையை சொன்னேன், எதற்காக சொன்னேன், எதை பற்றி சொல்லி சொன்னேன்? நாயன்மார்கள் கதையில காரைக்கால் சொன்னேன். எதுக்காக காரைக்கால் சொல்றேன்னா, அந்த கதையே போயிடலாம் தப்புல. இந்த திருவாலங்காலை பத்தி ஒரே ஒரு கதையும் சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்கிறேன். இந்த திருவாலங்காடு அப்படின்ற ஊர்ல தான் காரைக்கால் அம்மையாருக்கு தரிசனம் நமக்கு தெரியும். இறைவன் நீ கைலாசத்துக்கு இன்னும் தலைக்கே வராத, நீ கஷ்டப்படக்கூடாது, நான் உனக்கு உதவி செய்யறேன்னு நீ போயின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சுக்காக நம்ம திருவாலங்காடு வந்தாங்க. திருவாலங்காட்டில் இறைவன் நடனமாடி காரைக்கால் அம்மையாருக்கு காட்சி கொடுத்தான். இது நமக்கு தெரியும். நான் சிவபெருமானை பற்றி சொல்றது வந்தேன். அது எப்படி போயிடுச்சு. சுடுகாடு நம்ம தானே பேசணும். சுடுகாட்டில் இருப்பவன் சிவபெருமான். ஆக்சுவலா அந்த அம்மா எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஏன் சிவபெருமான் சுடுகாட்டில் இருக்கணும்? சுடுகாடு ஒண்ணுமே கிடையாது. முதலாக இந்த பூமிக்கு விவசாயத்தை கற்றுக் கொடுத்தது சிவபெருமான். அவருடைய கோஷம் என்ன தெரியுமா? சுடு காடு. சுடுகாடு சுடுகாடு காட்டை சுடு, காட்டை சுட்டு என்னவா மாத்து? விவசாய நிலமாக மாற்று அப்படின்னு. ஏன்னா அந்த காலத்துல நம்ம ஹிஸ்டரியில படிச்சிருந்தோம். மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பாடு கிடைக்கலாம், பழங்கள் கிடைக்கும், இந்த பழங்கள் எடுத்து சாப்பிடுவோம், காட்டுல இருக்கிற விலங்கினங்களை அழிச்சு சாப்பிடுவோம். எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னா அங்க தங்க முடியாது, இன்னொரு இடத்துக்கு போயிடுவோம். அந்த இடத்துல மனம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவான்? செய்வோம். அதுக்கப்புறம் செய்ய முடியாது. அப்ப நீ இந்த மாதிரி ஊர் விட்டு ஊர் நீ போக வேண்டாம், நாகரிகமாக இருக்க வேண்டாம். நீ இருக்கிற இடத்திலேயே காட்டை அழித்து விவசாயம் செய்து அதுல கிடைக்கிற பொருளை வைத்து நீ சாப்பிட்டு அங்கேயே நீ தங்கலாம்னு ஊர் மக்களுக்கு முதலில் சொல்லி கொடுத்தது சிவபெருமான். ஏன்னா ஒரு மிகப்பெரிய மகான் இறைவன் நமக்காக வருகிறான். ஒரு சித்த புருஷனாக வரா. சரி, அப்படின்னா அதை கைக்க பாம்பு வச்சிருக்காரு இல்லையா? பாம்பு எதற்காக அவர் கையிலே இருக்கிறது? அவங்களுடைய வாகனம் என்ன? காளை மாடு இல்லையா? காளை மாடு தான் அவர் காரணம். எல்லாமே விவசாயம் சம்பந்தப்பட்டது. பாருங்க, இப்ப விவசாயம் பண்ணணும்னா எது தேவை? மாடு. அவங்களுடைய வாகனம் என்ன? ரிஷப வாகனம். இதுதான் நான் சொன்ன முருகனுக்கு ஒரு பிம்பமா காமிக்கிறாங்க. மக்களுக்கு நம்ம மனசுல ஏவியல் மெத்தட் மனசுல பதிவு சொல்றது. சிவபெருமானுடைய வாகனம் காளை மாடு. காளை மாடை வைத்து என்ன செய்யலாம்? விவசாயம் செய்யலாம். சரி, ஒண்ணு சுடு காடு. ஆக்சுவலா காட்டை சுடு விவசாயம் பண்ணலாம். 3 பாம்பு. பாம்பு ஒரு நுட்பமான செய்தி. அதுக்கு முன்னாடி இன்னொரு செய்தி சொல்லியிருக்கு. நம்ம கோயில உள்ளாக ஒரு மாதிரி அழகா நாகராஜனை வச்சிருக்கு. நாகராஜனை தெய்வமாக வழிபடுகின்ற ஒரு பழக்கம் நம்ம கிட்ட இருக்கீங்க. உண்மையிலேயே ஒரு தெய்வம். அதுவும் நம்ம குலத்துல வயசு பண்ணீங்கன்னா என்னவோ நம்ம பண்றோம் இல்லையா? நாக சதுர்த்தி ரொம்ப கிராண்டா பண்ணுவோம். அதுல உட்பொருள் இருக்கு. ஏன் நம்ம நாகரை வணங்க வேண்டும் அப்படின்றது ஒரு உட்பொருள். வர 8ஆம் தேதி தான். சூப்பர். அது ஏன் அது நம்ம தவறாம செய்யணும். பொதுவாக நாகதோஷம் சொல்லி உண்மையிலேயே நம்ம முன்னோர்கள் சாதாரண ஆளுங்க கிடையாது. ரகசியமா சில விஷயங்களை நமக்கு ஒரு பயன்படுத்தியே வச்சிருக்காங்க.
ஏன் நாகத்தை அவர் வைத்திருக்கிறார் சிவபெருமான்? இப்ப சார்களாம் தெரியும், நாங்கள் படிக்கும் போது என்னோட நான் லாஸ்ட் செட் 1978 எஸ்எஸ்எல்சி 1977 பாத்தீங்கன்னா எலக்டிவ் கிளாஸ் இருக்கும், விருப்ப பாடம் அப்படின்னு அந்த அப்போ வந்து 11+1+3 இந்த 11th கிளாஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா விருப்ப பாடம்னு ஒன்று இருக்கும். நீங்க ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டை எடுத்து நீங்க எழுதலாம். அப்ப இந்த சயின்ஸ் கிளாஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா தவற ப்ராப்ளம் அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, டிசெக்ஷன் பண்ணுவோம் இல்லையா? டிசெக்ஷன் கிளாஸ் இந்த தவறையை கட் பண்ணி இதுதான் எல்லாமே காட்டுவாங்க, கேட்க கஷ்டமா இருக்கும். அதை காமிப்பாங்க, பசங்க எல்லாம் படிப்பாங்க, அந்த மார்க் 10 மார்க் 20 மார்க். இந்த மாதிரி உலகம் ஃபுல்லா இந்த மாதிரி எலக்டிவ் கிளாஸ் நடந்தது. உலகத்துல இருக்கிற நிறைய தவறைகள் ஃப்ராக்ஸை கட் பண்ணாங்க. அப்ப WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் ஒன்று வந்தது. அமெரிக்காவில் நடந்த ஒரு உண்மையான நிகழ்வு. ஒரு பையன் வந்து கேள்வி கேட்டான், என்ன சார் இது, ஒரு தவளை ஃப்ராகை கட் பண்ணி நீங்க காமிக்கிறீங்க, என்ன தப்பு? அப்பதான் அவன் மனசுல பதியும், இல்ல நீங்க பெரிய தப்பு பண்றீங்க. நீங்கள் தவளை இனத்தை அழித்துக் கொண்டிருந்தால் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் ஜீரோவுக்கு போயிடும். பசங்க சிரிச்சாங்க. தவளைக்கும் விவசாயத்துக்கு என்ன சம்பந்தம் இல்லை இருக்குது, என்ன சொல்லுன்னு அந்த பையன் சொன்னான். பாம்புக்கு ரொம்ப பிடிச்ச உணவு எதுங்க? தவளை தான். எலி வந்து மாற்றம் எப்படி மாற்றம்னா தவளை தான் ரொம்ப பிடிக்கும். எலியும் பிடிக்கும், எலி சாப்பிடுவாங்க, எலி வேணான்னு சொல்லாது, சூப்பரா சாப்பிடுவாங்க. ஆனா அது வந்து எலியை எதிர்ப்பு. ஏன் எலியை சாப்பிடுறதுன்னா எலி என்ன செய்யும்னா வயல்ல இருக்கிற அந்த நெல் பயிர்கள் சாப்பிடுறதுக்காக அது ஒரு மாட்டிடும். ஆக்சுவலா தவளை எதுக்கு வெயிட் பண்ணணும் தெரியுங்களா? பாம்பு எதுக்கு வெயிட் பண்ணா தவளைக்காக வெயிட் பண்ணணும். ரொம்ப டேஸ்டான உணவு அதுக்கு தவளை தான். ரைட். இந்த தவளை பாம்பு எங்க இருக்கும்? நிலத்துல அந்த இது இருக்கும். அந்த நீர் எல்லாம் விவசாயம் தான் பள்ளம் நோண்டி வச்சிருப்பாங்க. அந்த குளத்துலயோ அந்த ஏரியில இருந்து தண்ணி எடுப்பாங்க. அந்த தவளை வரும், அந்த தவளையை சாப்பிடுறதுக்கு பாம்பு வரும். நீங்க சொன்ன மாதிரி எலி வந்து அது எலியை குடிச்சு சாப்பிடுவோம். அதனால என்ன பயம்? பாம்பு நிறைய இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. பாம்பு இருந்தா என்ன ஆகும்? அம்மா சொன்ன மாதிரி எலியை பிடிச்சு சாப்பிடும். எலியை பிடிச்சு சாப்பிட்டா என்ன ஆகும்? விவசாயத்தினுடைய சேதாரம் குறையும் இல்லையா? விவசாயத்தினுடைய சேதாரம் குறையும். ஆனா அது இருக்கிறது தவளைக்கலாம். தவளை மாற்றம் கூட பாம்பு நிறைய மாற்றம் அது சாப்பிடும். அப்ப பாம்பு இனம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் எலியோட டிசெக்ஷன் எல்லாம் தவளை எலி தவளை தான். இந்த தவளையை பிடிச்சி நீங்க பச்சிலே இருந்தீங்கன்னா, தவளையை அழிச்சிட்டீங்கன்னா பாம்பு நிலத்துக்கு வராது. இப்ப தண்ணி இருக்கிற இடத்துல தவளையை பிடிச்சி சாப்பிடும். ஒரு 2 எலி சாப்பிட்டுச்சுன்னா ஒரு தவளை சாப்பிடும். தவளையே இல்லை அப்படின்னா வராது. அப்ப பாம்போட இனம் நன்றாக இருக்கணும். இருந்தாதான் விவசாயம். பாம்பு நிறைய இருந்ததுன்னா விவசாயத்துக்கு சேதம் விளைவிக்கின்ற பாம்புகள் அழியும் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தோம். உடனே உண்மையான பையன் சொல்றது உண்மையான ஒரு ஆராய்ச்சி வந்து WHO அந்த பையன் சொன்னது உண்மை. உலகம் முழுவதும் இந்த டிசெக்ஷன் கிளாஸை பேன் பண்ணாங்க. அதுதான் 1978 பேன் பண்ணாங்க. அந்த எலக்ட்ரிக் கிளாஸ் இருக்கு. அப்ப பாம்போட முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப கூட பாருங்க. பாம்பு கொல்லக்கூடாது, கவர்மெண்ட் அஃபென்ஸ். நீங்க ஒரு பாம்பு பிடிச்சீங்கன்னா என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, பாம்பு வந்துச்சுன்னா நீங்க இன்ஃபார்ம் பண்றோம். எப்படி சந்தானம் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்றோம். பாம்பு பயன்பே இருக்காது. பாம்பு வந்துச்சுன்னா அந்த பாம்பை இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா அந்த பாம்பு பிடித்து அதை கொண்டு போய் காட்டுல விட்டுடும். இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க வர வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறோம். பார்த்துட்டு தான் இருக்கணும். நீங்க ஒன்றும் பண்ணக்கூடாது. பண்ணினா அஃபென்ஸ், வேற வழியே கிடையாது. இதுதான் ரூல்ஸ், வேற வழி இல்லை. அதனால இதுதான் விநாயகர் சிவபெருமானுடைய ஒரு அம்சம். நமக்கு அது பார்த்த உடனே நம்ம ஒரு பாம்பை வளர்க்கணும் அப்படின்றது ஒரு எண்ணம் போடும். காளை மாடு விவசாயத்துக்கு பயன்படுத்த காளை அவருடைய கோஷம் சுடுகாடு. இந்த செய்தியோடு கடைசியில் ஒரு திருவாரூர் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. அதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிவு. இந்த பார்வதிக்கு 3வது கண்ணு இருக்குதுன்னா பஞ்செட்டி தானே? பஞ்செட்டி தானே பார்வதிக்கு 3வது கண்ணு.
ஆமா, அந்த குடும்பத்துக்கே உண்டு. இல்ல அந்த கோவில் தானே பஞ்சேட்டு கோவில் தான் எல்லா கோயிலையும் உண்டு. ஆனா நம்ம வெளியில காமிக்கிறது சில கோயில போட்டோம். ஆக்சுவலா அந்த அம்மாவுக்கு உண்டு. ஓகே. அந்த குடும்பத்துக்கே இல்ல அது ஃபேமஸ் ஃபார் கந்திஷ்டி, அம்மனுக்கு 3வது கண்ணு இருக்கு அப்படி இருக்கும். அது வெளியில அவங்க சொல்றது கிடையாது. பஞ்சேட்டு. இப்போது நம்ம திருவாலங்காடு கொடுக்கும் நம்முடைய இந்த ஆன்மீக முறையினுடைய இறுதி பகுதி என்று சொல்லிவிடுகிறேன். ஏன்னா நீங்களும் அப்பதான் சந்தோஷமா இருக்கீங்க இல்லையா? சரி, இப்ப திருவாலங்காடு ஏன் பெயர் வந்தது? ஆலங்காடு, ஆலமரங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கின்ற இடமாக இருந்ததுனால் அதற்கு ஆலங்காடுங்கிறது திரு ஆலமரம். ஏன் திருன்ற பேர் எப்பயுமே ஒரு சின்ன ஒரு முக்கியமான விஷயங்கள். ஒரு ஊர்ல திருன்னு நம்ம சேர்த்து சொன்னா அங்க ஒரு சிவபெருமான் ஆலயம் இருக்கிறதுன்னு பொருள். திருவாரூர், என்ன திருச்சிராப்பள்ளி, திருவண்ணாமலை, எங்க நீங்க அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம், மேக்சிமம் வரும். இந்த திருவாலங்காடு அப்படிங்கிற ஊர்ல தான் நம்ம முன்னாடி பார்த்தோம். காரைக்கால் அம்மையார் பேரூருக்குள்ள இருக்கிற இடம். அற்புதமான ஒரு கோயில், அவசியமா போய் பாருங்க. அந்த இடத்துல ஒரு விஷயம் நடந்தது. இப்ப நீலி கண்ணீர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? இப்ப ஒரு பெண் அழுதாலே என்ன சொல்லுவாங்க? நீலி கண்ணீர் வைக்கிறீங்களா? அது உண்மையா இல்லையா? சந்தர்ப்பம் பொறுத்து, சிச்சுவேஷன் பொறுத்து, சந்தர்ப்பத்தை பொறுத்து நம்ம என்ன சொல்லுவோம்? நீலி கண்ணீர் வைக்கிறீங்களா? உண்மையிலேயே நீலி கண்ணீர்னா என்ன? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. இந்த நீலி கண்ணீரை பத்தி யார் சொல்லியிருக்கா தெரியுமா? திருஞான சம்பந்தர் 6ஆம் நூற்றாண்டுல அவங்க எழுதியிருக்காரு. நீலி கண்ணீரை பத்தி எழுதியிருக்காரு. சரி, அவரை விட்டுருவோம். அதுக்கப்புறம் பெரிய புராணத்துல சேக்கிழார் நீலி கண்ணீரை பத்தி கதையாக அப்படியே நடந்த ஒரு செய்தியை பதிவு செய்திருக்கிறார். ஞான சம்பந்தர் சும்மா ஒரு ஓடிட்டு தான் காமிச்சிருக்காரு. அவருக்கு பிறகு ஒரு 600 வருடத்துக்கு பின்னால் பெரிய புராணத்துல சேக்கிழார் நீலின்னா யாரு, அவங்க எதுக்காக நீலி கண்ணீர் அப்படின்னு படிச்சாங்க அப்படின்றத பத்தி ரொம்ப அட்டகாசமா எழுதிக்க. அதை நம்ம சொல்லியிருக்கோம். தரிசனம் அப்படின்னு அவன் ஒரு சாதாரண ஆள், சரியா ஒரு ஸ்கூல்ல எல்லாம் படிக்கல, ரொம்ப பொருளாதாரத்துல ஒரு பெரிய முன்னேற்றம், சாதாரண ஒரு பையன் ஒரு ஊர்ல இருக்கும். அந்த ஊர்ல என்ன நடக்குதுன்னா, ஒரு பெண் இருக்கான், ஒரு பணக்கார செல்வந்தர் வீட்டு பெண், மிகப்பெரிய செல்வந்தர், சாதாரண செல்வந்தர். அவளுக்கு ஒரு பெண், அந்த பெண்ணோட பேரு நீலி பெண். அந்த பெண் கொஞ்சம் அழகில் குறைந்தவன், ரொம்ப அழகா இருக்க மாட்டான், ரொம்ப கருப்பா இருக்கும், அவளை பார்த்தாலே பிடிக்காது. அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்கணும்னு அவங்க அப்பா முயற்சிக்கிறார். திருமணம் யாரும் நடக்கல. ஒரு சமயம் எங்க உடனே நடக்கும், பெண்ணே கிடையாது. அப்போ கல்யாணமே நடக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் என்ன பண்றாரு, இந்த தரிசனம் அந்த பையன் பிடிக்கிறாரு. எப்பா நீங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, நீங்க நிறைய செல்வம் தானே, அந்த பொண்ணை நீங்க பத்திரமா காப்பாற்றணும். சரி ஐயா, நான் காப்பாத்துறேன், அவன் தான் நடிக்கிறான், சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம். நிறைய சொத்துகளும் வாங்கிட்டு சந்தோஷமா இருக்கும். ஆனா அவன் மனசுல ஒரு சின்ன எண்ணம் தோணும், ஆனா இந்த நீலியை நம்ம கொண்டுடுவோம், கொண்டு பிறகு இந்த செல்வத்தை வச்சு நம்ம இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் ரொம்ப சுத்தமா என்ன பண்றா. அதே போல ஒரு நாள் தன்னுடைய மனைவியை கூட்டு விடுகிறது, வீட்டிலேயே போயிச்சிடணும். ஊர்ல கேட்கறாங்க, உங்க மனைவி எங்கே அப்படின்னு போது அவன் சொல்றா, என் பொண்ணு என் ஒய்ஃப் பிரசவத்துக்கு சென்று இருக்கிறான், வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலத்தை ஓடிட்டு இருக்கணும். ஒரு நாள் என்ன பண்றா, இந்த திருவாலங்காடு வழியா வரான். திருவாலங்காடுல மிகப்பெரிய ஆலமரம், அந்த ஆலமரத்தை பார்த்தாலே நமக்கு பயமா இருக்கும், உங்களுக்கு தெரியும். அந்த ஆலமரத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு பயம் வரும். ஐயோ நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமே, நம்ம மனைவியை கொண்டு போயிட்டோமே, ரொம்ப தப்பு இல்லையான்னு நினைக்கலாம். சரி, இந்த கோயில போய் கும்பிடுவோம். அந்த கோயில் உருவாக்குவாங்க. இங்க யாரு இருக்கா? காரைக்கால் அம்மையார். காரைக்கால் அம்மையாருடைய உருவம் என்ன? பேரை உருவம். அதை பார்த்த உடனே கைகால் நடுங்குது. அஞ்சையோ தப்பட்டமே, இந்த கோயிலுக்கே வந்து கோயிலுக்கு பேய் உருவமா இருக்கேன்னு பயத்திலேயே வெளியில வரான். வந்த உடனே அவங்க பின்னாடி சலங்கை சத்தம். அந்த சலங்கை சத்தம் எது தெரியுமா? அவருடைய மனைவியா எப்ப மனைவியோ ஒரு சலங்கை வச்சிருப்பான், காலை கொலுசு போட்டுருப்பான்.
அதே சாகை சத்தம். ஐயோ என்னடா இருக்கு, நம்ம மனைவிதான் வரான்னு திருப்பி பார்க்கலாம். மனைவிதான் நீலி பேயை கூட அப்படியே பின்னாடி தனக்கு சிம்மல வராங்க இல்லையா, இந்த பேய் அப்படியே பறந்து வருவேன். அத மாதிரி வந்து அவன் அழுதுட்டே வரான். ஏன் அந்த மாதிரி பண்ணீங்கன்னு கேட்டுட்டே வரான். ஐயோன்னு சொல்லிட்டு ஓடுறான். ஓடி போய் ஒரு இடத்துல நிக்கிறான். அந்த பேய் வந்து நிக்குது. ஏன் அந்த மாதிரி பண்ணீங்க, நீங்க பண்ணது நியாயமான கேள்வி. இவன் என்ன சொல்றான், ஐயோ நான் பண்ணது தப்புதான், ஆனா என்னை விட்டுடுன்றான். இல்ல இல்ல உனக்கு விட மாட்டேன் அப்படின்னு அவனை பிடிக்கிறதுக்கு வரும்போது தடுமாறி ஓடுறான். இந்த திருவாரூர்ல இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவுல பழையனூர் அப்படின்னு ஒரு ஊர். பழையனூர் கிராமம் இன்னைக்கு இருக்கு. அந்த பழையனூர் ஊர்ல வந்து அவன் நிற்கிறான். இதுதான் அவன் சொந்த ஊர். சொந்த ஊர்னு இல்ல, இந்த பழையனூரை தாண்டி தான் அவன் சொந்த ஊர். இந்த பழையனூர்ல வந்து அவன் நிற்கிறான். என்ன நின்று பாக்குறான். ஏன் அந்த பழையனூர்ல நிற்கிறான்னா, அங்க ஒரு ஆலமரம் இருக்கு. அந்த ஆலமரத்துல பஞ்சாயத்துக்கார கூடி ஒரு மாலை ஒரு 7 மணி அங்க ஏதோ ஒரு பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு. ஆஹா, அவங்க ஊரை பார்த்தானே அவனுக்கு ஒரு சந்தோஷம். எப்பா இந்த பேர் கும்பலுக்கு தான் வராதுன்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த கும்பலோட கும்பலா போய் சேர்ந்து, ஐயா என்ன காப்பாத்துன்னு போய் விடணும். பஞ்சாயத்து கேட்டு எதுப்பா என்னப்பா ப்ராப்ளம், சாரி என் பொண்டாட்டி என்ன கொடத்துக்கு வரா, என்ன எல்லாரும் வீட்டையும் நடக்க ஏன் பயப்படாம சும்மா சொல்லுவாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னா சாதாரணமா தெரியாது. ஐயோ இல்ல சார் என் பொண்டாட்டி பேய் சார் அப்படின்றான். அழகான ஒரு உருவத்தோட நிக்கிறான். பழைய உருவத்தோட இப்ப பேயா இருந்தவன் அவன் எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தாலும் அப்படியே வந்து நிக்கிறான். அந்த பொண்ணு அழுதுட்டே நிக்கிறான். அவன் சொல்றான், சார் நான் வந்து என்ன பேய் என்ன திட்டார் சார், என்னை கண்டாலே பிடிக்கல சார், என்னை எப்படியாவது தள்ளி விடணும்னு பண்றாரு சார், நீங்களே சொல்லுங்க பஞ்சாயத்துக்காரர் இருக்கீங்க, என்னை சேர்த்து வைக்க சார், நான் நமஸ்காரம் பண்றேன் கீழே விழுந்து பஞ்சாயத்துக்காரர் நடிக்கிறப்ப அழுகுறா இல்லையா, அதுதான் நீதி கண்ணீர். செத்து போயிட்டா பேய் தான் வரும். ஆனா இந்த கண்ணீரை, பெண்ணோட அந்த கண்ணீரை பார்த்தோம்னா பஞ்சாயத்தாருக்கு போகணும். நீ அவர் போய் பேய் சொல்ற என்ன, ஐயோ சார் அவர் பேய் சார், உண்மையான என் மனைவி தான் சார், ஆனா இப்ப பேய் சார் உண்மையை அவன் சொல்ல முடியல. ஏன் என் மனைவியை நான் தான் பண்றேன்னு சொன்னாம என்ன பண்ணுவான் பஞ்சாயத்துக்காரன், அவனே தண்டனை கொடுக்கணும். சுப்ரீம் கோர்ட்டு ஹை கோர்ட் எல்லாமே பஞ்சாயத்தார் தான். இவனால பதிலே சொல்ல முடியல. ஐயோ சார் என்ன சார், அதெல்லாம் கிடையாது, உன் ஒய்ஃபு தானே, ஆமா சார் என் மனைவி தான், ஆனா பேய் சார், ஐயோ ஏன் நீங்க எல்லாம் நல்ல வீடியோ அப்படியே திட்டுவோம், ஆனா சமாதானம் பண்ணுவோம். சரி ஒண்ணும் கிடையாது, நாம வந்து ஒரு ஐடியா கொடுக்கணும். நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க, இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில் இன்னையில நீங்க படுத்துக்கோங்க 2 பேரும். ஒன்றும் பயப்படாதீங்க, நாங்கெல்லாம் எங்க வீட்டுல படுத்து அச்சா. காலையில எதுவா இருந்தாலும் மணி வந்து இப்ப பஞ்சாயத்து நடந்துக்கிட்டு மணி 9 மணி ஆயிடுச்சுன்னா 7 மணிக்கு மேல தூங்கிடுவாங்க. மணி 9 ஆயிடுச்சு, நீங்க பயப்படாது. இந்த இடத்துல நீங்க இருங்க, பயப்படாதீங்க. பாருங்க, இந்த சாமிக்கு பேர் சாட்சியாளர்னு தெரியும். இந்த கடவுளோட சாட்சியா நான் சொல்றேன் உங்களுக்கு. உனக்கு அவன் சொல்றான், ஐயோ சார் இந்த பொண்ணு என்ன கொண்டுடும், இந்த நீலி என்ன கொண்டுவா சார், அதான் ஒன்றும் பண்ண பயப்படாத. ஒரு சாட்சி நாதர் தான் சாட்சி, நாதர் உனக்கு சாட்சி. நாதர் முடிந்த நாதர்னா சிவலிங்கம், அவங்களுக்கு சிவலிங்கம் இருக்கு. இன்னைக்கு அந்த சந்ததிக்கு அதான் நான் சொல்றேன். இந்த சிவலிங்கத்துக்கு சாட்சியாக நம்ம சொல்லுவோம், இவன் உன்னை கொல்ல மாட்டான், பயப்படாத. நீ இங்க இருக்கிற அந்த குடிசையில போய் 2 பேரும் தங்கி காலையில 5 மணிக்கு எழுந்திருக்க, நாங்க திரும்பி வரோம், வந்து உங்களுக்கு போய் கோயில்ல திருவாலங்காடு, ஐயோ திருவாலங்காடு ஏன் முருகசாமி பயப்படாது. இந்த திருவாலங்காடு போய் ஒரு அர்ச்சனை பண்ணி உங்களுக்கு அனுப்புறோம், நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கீங்கன்னு. அந்த ஊர்ல இருக்கிற 78 குடும்பம், 72 குடும்பம், 72 குடும்பங்கள் நாங்க சொல்றோம், நாங்க சத்தியம் பண்றோம். அதுக்கு வந்து சாட்சியாருன்னா இந்த சாட்சி நாதர் தான். இந்த நாதர் மேல சாட்சி சொல்றோம், உனக்கு ஒண்ணுமே ஆகாது, பயப்படாத, எங்க உயிரே போனாலும் நாங்க காப்பாற்றவும் பயப்படாத. நீ என்ன பண்ற, இந்த புதுசையில தங்கிட்டு காலையில சொல்லிட்டு அவனுக்கு பதிலே எழுதி பார்க்கலாம். இந்த 2 பேரையும் அந்த புதுசையில தள்ளி வெளியில லாக் பண்ணிட்டு எல்லாரும் போயிடுறாங்க. காலையில 5:30 மணிக்கு வந்து பார்க்கறாங்க. குடிசையை திறந்து பார்த்தா அந்த தரிசனமுடைய வயிறு அப்படியே திறந்துருக்கு, உடலாம் வெளியில நடக்குது. அப்பதான் அவங்களுக்கு தெரிஞ்சது, ஆனா நீதி உண்மையிலேயே தேடினான், பழி வாங்கி இருக்கிறான். கடந்த எதற்காக இதுலயும் ஒரு பாடம்.
எவன் ஒருவன் தன்னுடைய மனைவியை கொன்றுவிட்டு இரண்டாவது திருமணம் செய்து கொள்கிறான், தன் மனைவியை உதாசீனம் செய்துவிட்டு அந்த திருமணத்தை நடத்தினாலும் அவன் நீதி என்பவன் வருவான், வழி தீர்ப்பாலும் பயம் அப்போ எப்ப பார்த்தாலும் ஆயிடுச்சு. அதனால இரண்டாவது திருமணம் நடப்பதே ஒரு பயத்துல நடக்கும் அந்த காலத்துல அப்படின்னு சொல்லுவோம். இந்த நீதி தண்ணீரை பற்றி பெரிய புராணத்திலே சேர்க்கிறார் எழுதுகிறார். இப்பதான் கைமா சொல்லுது. என்ன சொல்றாரு தெரியுமா? 72 பேர் சொல்றாங்க, நீதி கொண்டு போயிட்டா எல்லாரையும் தெரியல, ரைட்டு. நீங்க நீதியை தெய்வமா வாங்குவாங்க. சரி, தரிசனத்துக்கு நம்ம ஒரு வாக்கு கொடுப்போம் பார்த்தியா? என்ன வாக்கு கொடுப்போம்? எங்க உயிரே போனாலும் உன்னை காப்பாற்ற ஒரு நடக்காதுன்னு சொன்னவே நம்முடைய வாக்கு பொய்யாகி விட்டது. தரிசனம் செத்து போயிட்டானே, நம்ம அவன் இல்ல, அவன் இருந்து நம்மளை கேட்க போறது. ஆனா நம்ம கொடுத்த வாக்கு என்ன? எவ்வளவு அசிங்கம்! நம்மளை மீறி அவன் செத்து போயிட்டான். அப்ப நம்ம என்ன செய்யலாம்? நாமும் உயிரை விட்டு விடுவோம் அப்படின்னு அந்த 72 பஞ்சாயத்துக்காரர்கள் ஒரு முடிவு செய்யலாம். அந்த சாட்சிநாதர் கோயில் இன்னைக்கு இருக்கு, பழைய திருவாரூர் அப்படியே கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அந்த சாட்சிநாதர் கோயிலுக்கு இருக்கும். அந்த கோயிலுக்கு எதிர்க்க பாத்தீங்கன்னா ஒரு பள்ளம், ஒரு பள்ளத்தை வெட்டுறாங்க. அந்த பள்ளத்துல நெருப்பை மூடுகிறார்கள். அந்த நெருப்பை மூட்டி விட்டு குடும்பத்தாரை விட்டுவிட்டு அந்த 72 பேரும் அந்த நெருப்புல இறங்குகிறார்கள், மறைந்து விடுகிறார்கள். அவர்களுக்காக அந்த ஒரு இன்னைக்கு அந்த இடம் பிளாக்கிஷா நீங்க போய் பார்க்கலாம். அந்த இடத்துல ஒரு ஜட்ஜு சரியா அந்த இடத்துக்கு போனது யாருன்னா நான் மட்டும் இல்லை, அமர்ந்து இருக்கிறார் நம்முடைய அம்பத்தூர் தலைவர் நம்முடைய சிவராமன். நானும் தான் 2 பேருமே அந்த இடத்துல போய் பார்த்து நாங்க ஒரு கட்டுரை நான் எழுதிருக்கேன். அது எனக்கு ரொம்ப உதவி செய்தது நம்முடைய சிவராமன் தான். ஸோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஜட்ஜி ஒரு கோயில் கட்டியிருக்கோம். எப்படி நம்ம கன்னியா பரமேஸ்வரி பண்ணாங்க, இது ஜுவாலையா காமிப்பாங்களோ அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு இடம், அது அப்படியே ஜுவாலை மாதிரி இருக்கும். எல்லாரும் அப்படி கையை பிடிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சிற்பம். நாங்க கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் 10 வருஷம் நாங்க பார்க்கும்போதே அந்த இடம்லாம் புதரெல்லாம் மண்டி ஒரு மாதிரி இருந்தது. இப்போது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இன்னொரு விஷயம் பாருங்க, இதை ஏன் தெரியுமா சேர்க்கிறார் எழுதியிருக்கிறார்? இது ஒரு கிளைமாக்ஸ். அந்த வேளாளர் மரபிலே தோன்றிய நான் இந்த பெரிய புராணத்தை எழுதுகிறேன். வாயுமைதான் என்னுடைய உயிர், நான் எழுதுவதெல்லாம் உண்மை. நம்ம முன்னாடி பார்த்தோம், என்ன பார்த்தோம்? நாயன்மார் வரலாறு எல்லாம் உண்மை, பொய் இல்லை. அதுக்கு ஒரு சாட்சி நம்முடைய காஞ்சி கைலாசநாதர் கோயில கல்வெட்டு இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு அடுத்த சாட்சி சேக்கிழார் இந்த பெரிய புராணத்தை எழுதினார். வாய்மை அப்படின்றதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு சேக்கிழார் தான். அதனாலதான் பெரிய புராணம் இன்னும் அழியாமல் இருக்கிறது என்று சொல்லி இந்த ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு அளித்த உங்களுடைய SKPC ட்ரஸ்டுக்கு நன்றி கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.